ஒரு நாள் சேகநாயகம் புறவாச்சேரியில் இருக்கும் பொழுது நாங்கள்லாம் சர்க்கார் நாங்கள் 10 மணிக்கு சர்க்கார் ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு வீட்டுக்கு போவாங்க சர்க்கார். அவர் அதெல்லாம் முடிச்சுட்டு இஷா தொழுகைக்கு அப்புறம் சர்க்கார் வெளியே வந்துட்டு எங்களை பார்த்து கேட்டாங்க, அல்லாஹ் குரான்ல யாரம்மா அறிவாளிகள்னு சொல்கிறான், யார் அல்லாஹ் புத்திசாலிகள்னு சொல்கிறான்? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பதில் சொன்னோம். அப்போ ஒரு அஜத்து சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா குரான்ல சொல்கிறான், அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். அல்லாஹுவை நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் யார் அல்லாஹுவை ஞாபகம் செய்கிறார்களோ அவர்கள்தான் அறிவாளிகள், அவர்கள்தான் அறிவுடையவர்கள், அவர்கள்தான் புத்திசாலிகள். அப்ப நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாஹுவை ஞாபகம் செய்வார்கள் என்றால் இந்த 3 நிலைமையை தவிர துனியால வேற எந்த நிலைமையுமே இல்லை. ஏன்னா மனுஷன் இந்த 3ல ஏதாச்சும் ஒன்றில் தான் இருப்பான். ஒன்று நின்றுகிட்டு இருப்பான், இல்லை உட்காந்துக்கிட்டு இருப்பான், இல்லை படுத்துக்கிட்டு இருப்பான். 4வது நிலை அல்ல. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், என்னுடைய நேசனாக நீ அறிவாளியாக நீ அகலே திக்ராக நீ ஆக வேண்டும் என்றால் நீ நின்றாலும் படுத்தாலும் அமர்ந்தாலும் அல்லாஹுவை ஞாபகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். சரி, நின்றாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் அல்லாஹ்வை என்ன நீ ஞாபகம் செய்யணும்? நிற்கும் போது சுபான் அல்லாஹ், உட்காரும் போது சுபான் அல்லாஹ், படுக்கும்போது சுபான் அல்லாஹ். இப்படியா? சர்க்கார் அதையும் கற்றுக் கொடுத்தாங்க. நிற்கும் போது அல்லாஹ்வை எப்படி நினைக்கணுமா? நிற்க வச்சவன் அல்லான்னு நினைக்கணும். உட்காரும் போது அல்லாஹ்வை எப்படி நினைக்கணும்? உட்கார வைத்தவன் அல்லான்னு நினைக்கணும். படுக்கும்போது அல்லாஹ்வை எப்படி நினைக்கணும்? படுக்க வைத்தவன் அல்லான்னு நினைக்கணும். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் நிற்க முடியலை. ஒரு பெரியவங்க பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க ஜும்மா தொழுகைக்கு. வெளியே போறாங்க, செருப்பை காணோம். ஒரு வருத்தத்துல பள்ளிவாசல் விட்டு வெளியே போறாங்க, வருத்தத்திலே போறாங்க. சில பேர் வருத்தம் இல்லை, கோபம் வந்துடும். சில பேருக்கு பள்ளிவாசலுக்கு தொழுக வராங்களா திருட வராங்களான்னு தெரில, அப்படியெல்லாம் சில பேர் வார்த்தைகளை விட்டுருவாங்க. பெரியவங்க கோபப்படலை, வருத்தப்பட்டாங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கவலை தானே, செருப்பு காண போயிட்டா எல்லாருக்கும் கவலை வருவது சாதாரண விஷயம். அவங்க கவலைப்பட்டுக்கிட்டே வெளியே போறாங்க. வெளியே போனா ஒரு மனிதர் 2 கால் இல்லாம நடந்து போறாரு. 2 கால் இல்லாம நடந்து போறாரு. அதை பார்த்த உடனே அல்ஹம்துலில்லாஹ், செருப்பு காண போனதுக்கு நான் கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன், அல்லாஹ் அக்பர். அவர் கால் இல்லாம நடந்து போறாரு. 2 கால் இல்லையே, அல்ல எனக்கு காலை காலை ஒண்ணு காணாமல் ஆக்கலையே, கால் இல்லாமல் அல்லாஹ் தஆலா ஆக்கலையே, 2 காலை அல்லாஹ் சலாமத்தா கொடுத்துருக்கிறானே. செருப்பு பிஞ்சு போனா வேற செருப்பு வாங்கிக்கலாம், செருப்பு தேஞ்சு போனா வேற செருப்பு வாங்கிக்கலாம், பிஞ்சு போனா வேற செருப்பு வாங்கிக்கலாம். காலு அல்லாஹ் தஆலா நம்ம செருப்பு போடுறோம், அதிகமா நடக்கும்போது அந்த செருப்பு தேயும். அதிகமா நடக்கும்போது அந்த செருப்பு தேயும். ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறமா இல்லை அதிகமா நடந்தோம்னா 5 மாசத்துலேயே செருப்பு தேஞ்சு போயிடும், வேற செருப்பு வாங்கணும். பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த 2 கால் தான் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். எந்த தேய்மானமும் ஏற்படலை. இதை பிச்சு போட்டுட்டு இன்னொரு கால் வாங்கி மாட்டணுன்ற மாதிரி அல்லாஹ் நமக்கு வைக்கல பாருங்க. அல்லாஹ் தஆலா இந்த தேவையை பூர்த்தி செய்யறானே. இப்ப நிற்கும் போது நிற்க வச்சவன் அல்லாஹ் நினைக்கணும். இதுதான் திக்ர். சர்க்கார் சொல்லுவாங்க, இதுதாமா திக்ர். அல்லாஹ்வை ஞாபகம் செய்வது என்றால் சுபான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், அதெல்லாம் நாவால் அல்லாஹ்வை ஞாபகம் கூறுவது. அல்லாஹ்வை உள்ளத்தால் எப்படி நினைக்க வேண்டும்? நாம் என்ன காரியம் செய்கிறோமோ அந்த காரியத்தை செய்ய வைத்தவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். இந்த ஒரு திக்ர் நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னா நம்ம துனியாவும் ஆபாதா போயிடும், நம்ம கபரும் ஆபாதா போயிடும், நம்ம சக்கராத்தும் ஆபாதாயிரும், நம்முடைய மஹ்ஷரும் ஆபாதாயிரும். நான் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, லைஸா அலா அஹ்லி லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்ஷத்துன் ஃபீ குபூரிஹிம் வலா ஃபீ மன்ஷரிஹிம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ், அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னைக்கு யாருன்னே மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ் திருக்கலிமாவை உடையவர்களுக்கு இல்லை, வஹ்ஷத்துன் ஃபீ குபூரிஹிம் வலா மன்ஷரிஹிம். சர்க்கார் இந்த ஹதீஸை பார்த்துட்டு ரொம்ப கைஃபியத்தா சர்க்கார் சொன்னாங்க, அல்லா லைஸா அலா அஹ்லி லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்ஷத்துன் ஃபீ குபூரிஹிம் வலா ஃபீ மன்ஷரிஹிம். யார் திருக்கலிமாவை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கபரிலேயும் அவர்களுடைய மறு உலக வாழ்க்கையிலேயும் அவர்களுக்கு வஹ்ஷத் என்றால் தனிமையாக இருக்கக்கூடிய இந்த உணர்வு. இந்த நம்ம வெளிநாட்டில் உள்ளூர்ல மனைவி மக்களோடு பிள்ளைங்களோடு மாமா பெரியத்தா சித்தப்பா எல்லாரும் கூட இருந்துட்டு வெளிநாட்டுக்கு போய் நம்ம தன்னந்தனியா இருக்கும் பொழுது ஒரு தனிமையான உணர்வு ஏற்படும், வஹ்ஷத் ஏற்படும் மனுஷனுக்கு. ஒரு ஊர்ல 10 பேரோட 15 பேரோட ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு தனியா வெளியூர்ல போய் ஒரு ரூம்குள்ள தன்னந்தனியா வேலை பார்க்கும்போது மனுஷனுக்கு வஹ்ஷத் ஏற்படும். அந்த லோன்லியான ஃபீலிங், இப்படி எல்லாரும் கூட இருந்துட்டு இப்போ தனியா வந்து இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி ஒரு வஹ்ஷத் ஏற்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வஹ்ஷத்து எல்லா மனிதர்களுக்கும் கபர்ல ஏற்படுமா.
துனியாவுக்கு மேல மனைவி பிள்ளைகளோடு, தாய் தந்தையோடு, அண்ணன் தம்பியோடு, அக்கா தங்கச்சியோடு எல்லாரோடையும் வாழ்றோம். கபரு ஒரு நாள் எல்லாருக்கும் கபரோட மவுத்துன்னு ஒரு நாள் வரதான் போகுது. இப்போ கபரு கீழே போக தான் போறோம். அப்படி போகும் பொழுது, அப்படி போகக்கூடிய சமயத்துல மனுஷன் கபருல போன உடனே வஹ்ஷத் ஏற்படுமா. யாருமே இல்லையே, தாய் இல்லை, தந்தை இல்லை, மனைவி, யாரும் வர முடியாது அந்த கபருக்கு. தாயோ தந்தையோ மனைவியோ அண்ணனோ தம்பியோ அக்காவோ பெரித்தாவோ யாரும் வர முடியாது. இருட்டா இருக்கும் அந்த வீடு, கபரு. அப்ப மனுஷனுக்கு வஹ்ஷத் ஏற்படுமா, இந்த லோன்லியான ஃபீலிங், யாருமே இல்லையேன்ற அந்த உணர்வு ஏற்படுமா. பெருமானார் சொன்னாங்க, இந்த உணர்வு யாருக்கு தெரியுமா ஏற்படாது? அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு ஏற்படாது. அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு, திருக்கலிமாவை உடையவர்களுக்கு ஏற்படாது. அவங்களுடைய இன்னொரு ரிவாயத்துல ஃபீ சக்கராத்தில் மௌத், அவளுடைய மௌத்துடைய சமயத்துல ஏற்படாது, கபருலையும் ஏற்படாது, மஹ்ஷர்லையும் ஏற்படாது. அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கன்லி அந்துரு இலைஹிம், அவர்களை இதோ நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். யார்? அந்த அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ், அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். யஃபுல்லூன துராப அன் ரூஸிஹிம், அவர்கள் தலையிலே ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தூசியை தட்டி விட்டவர்களாக மஹ்ஷர்ல இருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன், எங்களுடைய உள்ளங்களிலிருந்து கவலையை நீக்கினானே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். சர்க்கார் கேட்டாங்க, ஏமா அவங்களுக்கு மட்டும் அந்த தனிமையினுடைய உணர்வு இல்லை? அவங்களும் தானே இந்த துனியால மனைவி பிள்ளைகளோடு, அண்ணன் தம்பியோடு, அக்கா தங்கச்சியோடு தானே வாழ்ந்திருப்பாங்க. ஏன் அந்த அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மட்டும், திருக்கலிமாவை உடையவர்களுக்கு மட்டும் அந்த உணர்வு கபருல ஏற்படுறதில்லை, அந்த வஹ்ஷத் ஏன் ஏற்படுறதில்லை அப்படின்னா சர்க்கார் காரணம் சொன்னாங்க. ஏன் தெரியுமா? அவங்க துனியாவுக்கு மேல நம்ம நினைக்கிறோம், ஷேகுமார்கள் மனைவியை பார்க்கிறார்கள், பிள்ளையை பார்க்கிறார்கள். நம்மை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். தபரானியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது, இப்னு ஹிப்பான்லையும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. இப்போ சர்க்கார் சொன்னாங்க, அப்ப முடியில் ஊட்டியிருந்த மண்ணை தட்டி விட்டவர்களாக சொல்லுவார்கள், கவலையை நீக்கினாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன், இந்த தலையில் ஒட்டி இருக்கக்கூடிய மண்ணை தட்டி விட்டவர்களாக. இந்த ஹதீஸை மிஸ்கின் பார்க்கும்போது, யா அல்லாஹ், பெருமானார் இந்த ஹதீஸை சொல்லும் போதே, கண்ணி அந்துரு இலைஹிம், அந்த அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ்வை நான் பார்ப்பது போல் இருக்கிறது, தோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். பெருமானார் மஹ்ஷர்ல நடக்கக்கூடிய காரியத்தை பெருமானார் சொல்றாங்க, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ்வை. யா அல்லாஹ், பெருமானார் யாரை பார்த்தார்களோ அந்த அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ்ல என்னையும் வச்சிடல. ஷேகுடைய பிச்சையில பெருமானார் பார்த்திருப்பார்களே, இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது, இந்த வார்த்தையை பெருமானார் சொல்லும் பொழுது பார்த்திருப்பார்கள். யாரை? பூமி அவர்களை பிளந்து வெளியே கொண்டு வருமே, வெளியே கக்குமா, மண்ணுக்குள்ள வச்சிடறோம். பூமி அவர்களை பூமி பிளந்து அந்த பூமியிலிருந்து வெளியே வருவார்கள். வரும் நேரத்தில் அவர்களை பார்க்கிறேன். நம்ம ஒரு ரிவாயத்துல மஹ்ஷர்ல இருந்து எந்திரிக்கும் போது அவங்கள பார்க்கிறேன் அப்படின்னு நாங்க பெருமானார். இன்னொரு ரிவாயத்துல பூமி பிளக்கப்பட்டு பூமியிலிருந்து அவர்கள் எழுந்து வரும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுவார்கள். முழங்கிய வண்ணமா பூமி பிளந்து அவர்கள் வரும் பொழுது அவர்கள் நாவிலிருந்து வெளியே வரும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன வண்ணமாக எழுந்து வருவார்கள். அவர்களை பின்பற்றி பின்னாலே போவாங்க. இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள், நாம் ஏமாந்துற துன்யாவில் என்று அவங்க பின்னாடி போய் நமக்கு நல்லாட மன்னிப்பு வாங்கிறான்னு மக்கள் எல்லாம் அவர்களை பின்பற்றி செல்வார். மக்கள் எல்லாம் அவர்களை பின்பற்றியவர்களாக யார் அந்த திருக்கலிமாவை மொழிந்த வண்ணம் எழுந்து வருகிறார்களோ அந்த மக்களை, அந்த ஷேகுமார்களை, அந்த அவுலியாக்களை பின்பற்றியவர்களாக மக்கள் அவர்களை பின்தொடர்வார்கள். இவர்கள்தான் ஜெயசீலர்கள், இவர்கள்தான் வெற்றியாளர்கள், இந்த மறுமை இவர்களுக்கு தான் இந்த மறுமையில வெற்றி என்று எல்லா மக்களும் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை உடைய, திருக்கலிமாவை உடைய அந்த இறை நேசர்கள் அவுலியாக்களை பின்பற்றி வருவார்கள் என்று இன்னொரு ரிவாயத்துல ஒருத்தன் சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டினார். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் அந்த அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ்விலே ஒருவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக.
சர்க்கார் சொன்னாங்க, அப்பமா ஏன் அவங்களுக்கு மட்டும் அந்த வஹ்ஷத் ஏற்படாது? எல்லாரும் தானே, அவங்களும் தான் நம்மளே மாதிரி தானே நடக்கிறாங்க, நம்மளே மாதிரி தான் மார்க்கெட்டுக்கு வராங்க, நம்மளே மாதிரி தான் கடை வீதிக்கு போறாங்க, நம்மளே மாதிரி தான் ஹோட்டல்களுக்கு வராங்க, நம்மளே மாதிரி தான் காய்கறி கடைக்கு போறாங்க. அவங்களுக்கு மட்டும் என்ன? இன்னைக்கு நிறைய பேருக்கு மனசுலயும் இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கு, என்ன பெரிய ஷேக்கு, அவங்களும் நம்மளே மாதிரி தான் தட்டில் சாப்பிட்றாங்க, நம்மளே மாதிரி தான் தெருவில் நடந்து வராங்க, நம்மளே மாதிரி தான் மார்க்கெட்டுக்கு போறாங்க. இந்த வார்த்தையை பெருமானாரை பார்த்து மக்கத்து காஃபிர்களும் சொன்னாங்க. மாலி ஹாதர் ரசூல், என்ன இந்த ரசூலுக்கு பெரிய சிறப்பு இருக்குது? யகுலு தாம், அவரும் தான் சாப்பிட்றாரு. வயம்ஷி ஃபில் அஸ்வாக், தடை தெருவுகளில் நடந்து செல்கிறார். லவுலா உன்சில அலைஹி மலக்குன், ஏதாச்சும் ஒரு மலக்கு இறங்கி அவங்க தான் அல்லாஹ்வினுடைய தூதர்னு சொன்னா நம்பலாம். அவங்கள்ட்ட ஒரு பெரிய தங்கத்திலான ஒரு பெரிய மலை கோட்டையோ ஒரு தங்கத்திலான பெரிய ஆபரணங்கள் அவங்கள்ட்ட இருந்திருந்தா அவங்கள தூதரை நம்பலாம். இவரும் நம்மளே மாதிரி தானே சாதாரணமா இருக்கிறாரு. இன்னைக்கு ஷேகுமார்களை இன்னைக்கு சாதாரணமா இட போடுறாங்க மக்கள். நம்மளை மாதிரி தானே உட்கார்ந்து இருக்கிறாங்க, நம்மளை மாதிரி தானே சாப்பிட்றாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷேகுமார்கள் நம்மோடு தான் இருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கிறோம். அவர்கள் அல்லாஹ்வோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஷேகுமார்கள் நம்ம கூட உட்கார்ந்து சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறோம். பெருமானார் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, சில பேர் ரசூல்லா கிட்ட யார சொல்ல, உங்களை மாதிரி நாங்களும் சௌம விஷால் வைக்கிறோம், நாங்களும் தொடர்ச்சியா நோன்பு வைக்க போறோம். சௌம விஷால்னா சஹரும் இருக்காது, இஃப்தாரும் இருக்காது. சஹரும் இருக்காது, நம்ம சஹருக்கு வச்சுட்டு இஃப்தாருக்குள்ள சில நேரங்களில் மயக்கம் வந்துடுறது, பசி ஏற்பட்டுருது. பெருமானார் சௌம விஷால் வைப்பாங்க, சஹரும் இருக்காது, இஃப்தாரும் இருக்காது. தொடர்ந்து 10 நாள் கண்டினியூவா சாப்பிடாம குடிக்காம இருப்பாங்க. சில பேர் இதை கேள்விப்பட்டுட்டு நாங்களும் அப்படி வைக்கிறோம், ரசூல்லா மட்டும்தான் வைப்பாங்களா, நாங்களும் வைக்கிறோம் அப்படின்ட்டாங்க. ரசூல்லா அப்படி வச்சு சில பேர் சௌம விஷால் வச்சுட்டாங்க. 2 நாள் 2.5 நாள்ல ரசூல்லா பள்ளியாசலுக்கு வராங்க, மஸ்ஜித் நபவிக்கு. எல்லாம் அங்கங்க மயக்கம் போட்டு படுத்து கிடக்குறாங்க. தண்ணி தட்டி ரசூல்லா எழுப்பிவிட சொல்றாங்க. என்னம்மா என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. இல்லையா ரசூல்லா, உங்களை மாதிரி அவங்களும் தொடர்ச்சியா நோன்பு வைக்கிறேன்னு நோன்பு வச்சுட்டாங்க. உடனே ரசூல்லா தண்ணி எடுத்துட்டு சொல்லி குடிங்க, நோன்பு முறிங்க நீங்க. சௌம விஷால் எனக்கு மட்டும்தான். இன்னமா இத்துஇமுனு ரப்பி வயஸ்தைனி கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், எனக்கு அல்லாஹ்தான் உணவு ஊட்டுகிறான், அல்லாஹ்தான் தண்ணீர் புகட்டுகிறான், உங்களை மாதிரி நான் இல்லம்மா. ஐயுக்கும் மிஸ்லி, எந்த ரசூலுல்லா நானும் உங்களை மாதிரி மனிதர் என்று சொன்னார்களோ அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சொல்லியிருக்கிறார்கள், ஐயுக்கும் மிஸ்லி, உங்களிலே யார் என்னை போல, என்னைய மாதிரி உங்களில் யாராச்சும் இருக்கிறீங்களா? இன்னமா இத்துஇமுனி ரப்பி வயஸ்தீனி, எனக்கு சாப்பாடை ஊட்டுவதும் தண்ணீரை புகட்டுவதும் அல்லாஹ் தஆலா, எனக்கு அல்லாஹ் சாப்பாடை ஊட்டுறான், நான் சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க. அப்போ ஷேகுமார்கள் அவங்க தட்டில் வச்சு அவங்க சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறோம். அவங்க கல்புல என்ன ஹால் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவங்க கல்புல யாருலாம், இந்த கையை நீ தூக்க வச்ச அல்லாஹ், இந்த சாப்பாடை நீ வாயில வைக்க வச்ச அல்லாஹ், நீ மெல்ல வச்ச அல்லாஹ், நீ முழுங்க வச்ச அல்லாஹ். நான் அடிக்கடி அதிகமான நேரங்களில் சர்க்கார் நாயகத்தை பார்த்துருக்கேன். சர்க்கார் சொல்லவும் செய்வாங்க, சாப்பாடை வச்சுட்டுமா கண்ணை மூடிக்கணும், மெல்லும் போது அல்லாஹ் அப்படியே தஃபக்கூர் செய்யணும், அல்லாஹ்வை நினைக்கணும். அல்லாஹ் எப்படி மெல்ல வைக்கிறான், அல்லாஹ் எப்படி அந்த உணவை முழுங்க வைக்கிறான். நாம சாப்பிட்றோம், எதையோ பார்த்துக்கிட்டு எதையோ பேசிக்கிட்டு எதையோ நினைச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு போயிடுறோம். நம்ம ஹல்கோட வாழ்றோம், ஷேகுமார்கள் ஹாலிகோட வாழ்றாங்க, ரப்போட வாழ்றாங்க. அப்படி யார் இந்த துனியாவில் ரப்போட வாழ்றாங்களோ காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் அவங்க நம்மள்ட்ட தான் டீ கேட்குறாங்க, நம்மள்ட்ட தான் இது சேர் எடுத்து போட சொல்றாங்க, நம்ம நினைக்கிறோம். ஷேகுமார்கள் நம்மளை பார்க்கறதே இல்லை. ஷேகுமார்கள் நம்ம நினைக்கிறோம் அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஷேகுமார்கள் நம்மளை பார்க்கறதே இல்லை. நம்மில் எவன் மௌஜூதாக இருக்கிறானோ, நம்மிலே எவன் ஐனாக இருக்கிறானோ, நம்மிலே எவன் தாயும் பகுதாக இருக்கிறானோ அந்த மௌலாவை தான் ஷேகுமார்கள் பார்க்குறாங்க. நம்ம நினைக்கிறோம் அவங்க நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நூரி நாயகமும் ஃபைசி நாயகம் ஒரு காரில் போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது நூரி நாயகம் சொன்னாங்களாம், ஃபைசி நாயகம் அங்கே மதரசாவுக்கு, ஃபைசி நாயகம் லால்பேட்டையிலேருந்து கிளம்பி ஹைதராபாத்துக்கு ஒரு மதரசாவினுடைய பட்டமளிப்புலாவுக்கு போயிருந்திருக்காங்க எஜமா. அப்போது நூரி நாயகம் பயானில் இந்த மாதிரி மதரசாவுக்கு முடிஞ்சவங்க உதவி செய்யுங்க அப்படின்னு மதரசாவுக்காக உதவி கேட்டிருக்காங்க. நூரி நாயகம் கேட்டு முடிச்சுட்டாங்க. சில மக்கள் உதவி செஞ்சாங்க. ஃபைசி நாயகத்து கல்புல கவலை, நம்ம போக வர்றதுக்கு தானே காசு எடுத்துகிட்டு வந்தோம், மதரசாவுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்மள்ட்ட பைசா இல்லையேன்னு நிஜமா அந்த கவலையில் நூரி நாயகத்துக்கு பக்கத்தில் காரில் உட்காந்துருக்காங்க. நூரி நாயகம் கார் ஓட்டுறாங்க. எஜமா நூரி நாயகம் திடீர்னு ஒரு இடத்துல வளைக்கும் பொழுது தெரி கைருக்கு கபி தேகாபினை கபி பூச்சாபினை, நான் உன் அல்லாத யாரையும் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை. இந்த தைரியம் நம்மளுக்கு வருமா? நூரி நாயகம் சொல்றாங்க, இதுவரை உன் அல்லாத யாரையும் நான் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை. ஃபைசி, நான் உன்கிட்ட கேட்கலப்பா, மக்கள்கிட்ட கேட்கல, நான் மௌலாட்ட கேட்டேன். நீயே உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, நீயே உட்காந்து அதை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க நான் அல்லாட்ட தான் கேட்டேன், அல்லாட்ட தான் பார்த்தேன்,
நான் யாரையும் பார்க்கவும் இல்லை, யார்கிட்டையும் பேசுறதும் இல்லை. இப்போ ஷேகுமார்களுடைய வாழ்க்கை இதுதான். அதனாலதான் அவங்க ஷேகுமார்கள். அவங்க நம்மளை பார்க்கறதே இல்லை, அல்லாவை பார்க்கறாங்க, அல்லாவோட வாழ்றாங்க. நாமளும் அவங்க கூட வாழும் பொழுது அந்த உணர்வு அல்லாஹ் தர நமக்கு தரான். அல்லாவோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை சர்க்கார் சொல்லுவாங்க சர்ச்சல்லா. இது ஐந்துமே ஃபைஸநாயகம் சொன்னதாக சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவர்களும் இந்த ஐந்தை கடைபிடிக்க வேண்டும். சர்ச்சல்லா, அல்லாவை தேடுங்கள். ரீச் அல்லா, அல்லாவை அடைந்து கொள்ளுங்கள். லவ் அல்லா, அல்லாவை காதலியுங்கள். லிவ்வித் அல்லா, அந்த அல்லாவை காதலிக்கிறதுக்கு பின்னால் அவனோடு சேர்ந்து வாழுங்கள். தென் சாக்ரிஃபைஸ் யுவர் செல்ஃப் ஃபார் அல்லாஹ், அதற்கு பின்னால் உங்களையே அல்லாவிற்காக அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம அல்லாவை அடையணும்னா அல்லாவை தேடணும். சர்க்கார் சொல்லுவாங்க நம்ம அல்லாவை தேடுறதே இல்லையம்மா. ஒரு 10 ரூபா காசு காணோம்னா தேடுறோம், 1 கிராம் மோதிரம் காணோம்னா பதறி அடிச்சு போய் தேடுறோம். ஆனா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கல்புல அல்லாவினுடைய சிந்தனை வரலையே. பிரஷ்ஷை விளக்கும் போது, பல் விளக்கும் போது அல்லாவினுடைய உணர்வு வரலையே, அதில் அல்லாஹ் தெரியலையே. அப்படி அதை நினைச்சு நம்ம கவலைப்படுறதே இல்லை. தண்ணி குடிக்கும் போது அல்லாவினுடைய உணர்வு கல்புல வரலையே, கல்புல காணாமே. சாப்பிடும்போது அல்லாவினுடைய உணர்வு கல்புல வரலையே, அல்லாவினுடைய உணர்வை காணாமே. அதை நினைச்சு கவலைப்படுறதே இல்லை. தங்கம் காணவில்லை என்றால் கவலைப்படுகிறோம், பாசு பணம் காணோம்னா கவலைப்படுறோம். ஆனா அல்லாவை தேடி என்றாவது கவலைப்பட்டு இருக்கிறோமா? அதான் சர்க்கார் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் அல்லாவை தேடணுமா, அல்லாவை பார்க்கணும்னு ஆசைப்படணும், அல்லாவினுடைய திக்ரு வேணும்னு ஆசைப்படணும். அப்படி ஆசைப்படும் பொழுது, தேடும் பொழுதுதான் ரப்பு கிடைப்பான். தேடினால் நிச்சயம் கிடைப்பான் அல்லாஹ் தஆலா. அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. இஃப் யூ சீக், நீ ஒன்றை தேடினால் இட் இஸ் சீக்கிங் யூ, அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. நீ உன்னை தேடிக்கிட்டே இருக்கிற அப்படின்னா அதுவும் உன்னை தேடிக்கிட்டு இருக்கும். நீ எதை அடையணும்னு முன்னேறிக்கிட்டு இருக்கிறியோ, முயற்சி பண்றியோ, அதுவும் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நீ காசு வேணும்னு முயற்சி பண்ணினா காசு உன்னை நோக்கி வரும். பதவி வேணும்னு முயற்சி பண்ணா பதவி உன்னை நோக்கி வரும். பிரபல்யத்தை ஆசைப்பட்டா பிரபல்யம் வரும். நீ எதை முன்னோக்கி போறியோ அது உன்கிட்ட வரும். நீ அல்லாஹ்வை ஆசைப்பட்டா அல்லாஹ் முன்னாடி வருவான் உன்னை நோக்கி. அப்ப நம்ம அல்லாஹ்வை ஆசைப்படுறது இல்லை. அதான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை ஆசைப்படுங்கள், அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று காதலியுங்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வை தேடி தேடி ஒரு நாள் அடைந்து விடுவீர்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வை காதலியுங்கள். அதற்கு பிறகு அந்த அல்லாஹ்வோடு வாழுங்கள். அதற்கு பிறகு உங்களையே அல்லாஹ்விற்காக அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இதுதான் அந்த அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த ஹதீஸ்க்கு அமல் செய்யணும்னா ஷேகுடைய புனித பாதாள விண்டங்கள்ல வந்து அமராமல் எந்த மனிதனும், எந்த முஃமினும், முஸ்லிமும் அமல் செய்ய முடியாது. ஷேகுடைய பாதாள விண்டங்கள்ல வந்து உட்காராம ஷேகுடைய புனித பார்வை படலைன்னா ஒரு காலமும் இந்த அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய பட்டியல வரவே முடியாது. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாள் பாங்குக்கு பிறகும் பெருமான் இந்த துவா செய்வாங்க. எல்லா மதரசாக்கள்லையும் பள்ளிவாசலையும் துவா மட்டும் கற்றுக் கொடுத்து சொல்லி முடிச்சிருவாங்க. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா. அந்த ஒரு துவா பெருமானார் ஓதின துவா தான். அதுக்கப்புறம் ரசூலா 2-3 துவா ஓதி இருக்கிறாங்க. ஆனா யாரும் எந்த மதரசாக்கள்லையும் மிஸ்கின் பார்த்த வரைக்கும் யாரும் அப்படி ஓதுற மாதிரி தெரியல. ஷேகநாயகத்துடைய இந்த மதரசாக்கள்ல, இந்த சர்க்காருடைய மதரசா எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த சுன்னத்து இருக்கு. பெருமானார் ஓதின துவா அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவதி தாம்மா, அந்த துவாவே ஓதுவாங்க. அதுக்கப்புறம் ரசூலா ஓதின இன்னொரு துவா அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தில் கலிமத்தில் ஹக்கி அஹீனா அலைஹா வ அமித்னா அலைஹா, அந்த இன்னொரு துவா, யா அல்லாஹ் இந்த திருக்கலிமாவிலேயே எங்களை நீ வாழச் செய்வாயாக. கலிமத்தில் ஹக்கி ஓ கலிமத்தி தக்வா, இந்த தக்வாவினுடைய கலிமா, ஹக்குடைய கலிமா, சத்தியத்தினுடைய வார்த்தை, இந்த வார்த்தையிலேயே அஹீனா அலைஹா எங்களை நீ வாழச் செய். வமித்னா அலைஹா, இந்த திருக்கலிமாவின் மீதே எங்களை மரணிக்க செய். வபாத்னா அலைஹா, இந்த திருக்கலிமாவின் மீதே எங்களை நாளை மறுமையிலே நீ எழுப்பு. வஜஅல்னா மின் கியாரி அஹ்லிஹா, இந்த திருக்கலிமாவை உடையவர்களில் ஆக சிறந்தவர்களாம் எங்களை நீ ஆக்கிறியா அல்லான்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வேளை பாங்குக்கு பிறகும் இந்த துவாவையும் ஓதியிருக்காங்க. திருக்கலிமாவுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், திருக்கலிமாவினுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ் ஆக வேண்டும் என்றால், பார்க்கும் பொருட்களில் அல்லாஹ்வினுடைய சிந்தனை வர வேண்டும் என்றால், ஷேகுமார்களுடைய தோழமை, ஷேகுமார்களுடைய தொடர்பு கட்டாயம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த தோழமையை, அந்த ஷேகுமார்களுடைய சுஹபத்தை வாழும் காலமெல்லாம் அவன் ஃபதுலை கொண்டு உன் கருணையினால் நமக்கு நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள், பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக, முஸ்லிம்களாக
தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்திலே அல்லாஹ் பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிக்க பெரியோர்களே, ஒரு அழகான ஹதீஸை ஹஜ்ரத் அவர்கள் ஞாபகப்படுத்தினார். இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய ஹதீஸ், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றார். லைஸ அலா அஹ்லி லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்ஷத்துன் ஃபீ குபூரிஹிம். லா இலாஹ இல்லல்லாஹ் உடையவர்களுக்கு அவர்களுடைய மன்னரையில் எந்த கவலையும் இல்லை, வஹ்ஷத் இல்லை, அச்சம் இல்லை, வெறுமை இல்லை. ஏன்னா வெறுமை என்பது என்ன? யாரை ரொம்ப நேசித்தோமோ அவர்களை பிரிந்திருப்பதுக்கு பேர் தான் வெறுமை. வஹ்ஷத், வஹ்ஷத்னா ஒரு வெறுமை, எதுவும் இல்லாத மாதிரி தெரியாது. இது வயரான் அப்படின்னா இந்த நேசர்களை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலை. இவன் எதை நேசிச்சானோ அதை பிரியும் போது வெறுமை வரும். ஒரு பெண்ணுடைய கணவர் மூத்தா போயிட்டார். அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய வெறுமை அந்த பெண்ணுடைய மௌத்து வரைக்கும் நீங்க எப்போ பேசினாலும் அந்த கணவரை பற்றி பேசாமல் இருக்க மாட்டாங்க. என்னுடைய பெரியம்மா ஒருத்தவங்க இங்கே இருக்கிறாங்க, 2 பெரியம்மா இங்கே இருக்கிறாங்க. எங்கள் அம்மா வந்தாங்க நேற்று, பெரியம்மா பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு கூட்டி போகணும். இங்கே தான் உள்ளூரில் இருக்காங்க. 2 பேருடைய கணவன்மார்களும் பார்த்துட்டேன். ஒருத்தவங்களுக்கு வயசு 80, ஒருத்தவங்களுக்கு 85. நடக்கிறது கொள்றதே கஷ்டம். பார்க்க போனால் அவங்கள்ட்ட போனால் 1/2 மணி நேரம் 2 பெரியம்மாட்டையும் பேசிட்டு, 2 பெரியம்மாட்டும் படிப்பினை கிடைச்சது. இவங்களும் ரொம்ப நேரமாக தன் வீட்டுக்காரை பற்றி தான் பேசுகிறாங்க. சரி, எங்கள் அப்பா வீட்டுக்காரர் போய் 40 வருஷம் ஆச்சு. ஒரு பெரியம்மாவுடைய வீட்டுக்காரங்க போய் 40 வருஷம் ஆச்சு. ஜி, அவங்க தாஜி பெரியம்மான்னு சொல்லுவோம். அவங்க கணவர் அரபி எடுத்துருந்தாங்களே, அவங்களுடைய சொந்த மூத்த அண்ணன் சாதாத் ஹஜரத்துன்னு சொல்லுவாங்க. அரபி ஹஜரத்துன்னு நம்முடைய பெரிய பள்ளிவாசலில் மதரசாவில் இருந்தாங்க. அவங்களுடைய கூட பிறந்த அண்ணன் சாதாத் ஹஜரத்துன்னு பேர். அவங்களுடைய மகன் இஸ்மாயில் ஹஜரத், அவங்க கணவர் மொத்தம் போய் 40 வருஷம் ஆச்சு. ஆனால் உட்காந்துட்டு அவங்கள பற்றி தான் பேசுகிறாங்க. இன்னொரு பெரியம்மா பார்க்க போயிருந்தோம். அவங்க வீட்டுக்காரவங்க மூத்தா போய் 30-40 வருஷம் ஆச்சு. இப்போ இவங்களுக்கு வயசு 85. அவங்க உட்காந்து மச்சா இருந்தால் இந்நேரம் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்க கொடுப்பாங்க. 40 வருஷம் ஆச்சு. என்ன யோசனை வருது? யார் அவங்க கல்பில் பதிந்து போய் விட்டார்களோ, எத்தனை வருடம் ஆனாலும் என்னமோ நேற்று மூத்தா போன மாதிரி, முந்தா நேற்று மூத்தா போன மாதிரி சாதாரணமாக சொல்லிக்கிறாங்க. ஏதோ ஒரு பொருளை பார்த்தோன்னே அதில் மச்சான் இப்படி தான் அந்த இடத்த சேர் அங்கே தான் போடுவாங்க. 40 வருஷம் ஆச்சு. அந்த இடத்துல தான் கதவு வச்சுருப்பாங்க. யார் வந்தால் பெரியவங்களாம் வந்தால் அங்கே பேசி அதோடு அவங்கள அமைச்சிடுவாங்க. இப்போது தான் யாரை நேசிக்கிறோமோ அவங்க எவ்வளோ கல்பில் பதிஞ்சு போயிடுறாங்கன்னு நமக்கு தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் அவங்களுக்கு கபரில் ஏன் வஹ்ஷத் இருக்காதுன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் தான் இலாஹ், அல்லாஹ் தான் இலாஹ், அல்லாஹ் தான் என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன், அல்லாஹ்வை கொண்டு தான் நான் வாழ்கிறேன், அல்லாஹ் தான் எனக்கு நன்மை செய்பவன், அல்லாஹ் தான் எனக்கு தீமை செய்பவன், இதிலேயே வாழக்கூடியவர்கள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அல்லாஹ்வோடு தான் வாழ்கிறாங்க. அவங்க கல்வியில் அல்லாஹ்வின் நேசம் தர இன்னொன்று இருக்கிறது, அல்லாஹ் கழட்டிடுறான். அதனால அவங்க மூத்தா போனாலும் இவங்கெல்லாம் பிரிந்த சிந்தனையே வராது.
இப்போ களிமா இல்லாதவங்க என்ன செய்யறாங்க? களிமான்னு லாயில வாயில சொல்லிட்டோம், உள்ளுக்குள்ள களிமா இறங்கலைன்னா என் வாழ வைக்கக்கூடிய நண்பர்கள், மனைவி, பிள்ளைகள், காசு, பணம், கடை, கலனி, வீடு, வாசல், இது சிந்தனை முழுதும் அதிலே தான் இருக்கும். அதை விட்டு கபருக்கு கொண்டு போகணும். அல்லா எல்லாத்தையும் விட்டு வந்துட்டனே, கபர்ல முழுசும் வஹஷத்தா இருக்கும். எல்லாத்தையும் விட்டு வந்துட்டனே, அது போயிடுச்சே, இது போயிடுச்சு, அங்க இருந்துச்சு, இங்க இருந்துச்சு. உள்ளம் அல்லாவுல ஒட்டாது. அதனால சூஃபியாக்கள் கொஞ்சம் கொஞ்சமா கல்போட்டு எடுக்கிறாங்க. தாமரை இலையில தண்ணி ஒட்டாது. தாமரை இலை எங்க இருக்கும்? எல்லா இலையும் வெளியே இருக்கும். நிறைய தண்ணியில கொண்டு போய் செடியெல்லாம் போட்டால் அழுகிடும். ஆனால் தாமரை பூ எங்கே தான் இருக்கும்? தண்ணியில தான் இருக்கும். ஆனால் எல்லா இலையிலையும் தண்ணி ஒட்டு, தாமரையில் தண்ணி ஒட்டாது. தண்ணிக்குள்ளே தான் இருக்கும், தண்ணி ஒட்டாது. தாமரை இலை தண்ணீர் போல் நீ வாழுண்டாள், தண்ணீரும் தாமரை இலையும் போல் தண்ணிக்குள் தான் இருக்கும், தண்ணி ஒட்டாது. அது மாதிரி உலகத்திலே இருக்கணும். தாய், தந்தை, மனைவி, மக்கள், வீடு, வாசல் எல்லாமே இருக்கணும். உன் கல்புல ஒட்டவே கூடாது. எதுவுமே கல்புக்குள்ள எதுவும் ஒட்டக்கூடாது. கல்புல மௌலா மட்டும்தான் இருக்கும். அப்ப அந்த அல்லா விட்டு நீ பிரிய போல எல்லாம் பிரிஞ்சிடும். மூத்தா போனா எல்லாம் ஓடிடுவாங்க. அல்லா விட்டு பிரியல. அந்த வருஷத்தே இருக்காது. எஜமா கூட தான் இப்பயும் இருப்பாரு, முந்தையும் அங்கதான் இருந்தாரு, கபர்லயும் அல்லா கூட தான் இருப்பாரு. கொஞ்சமா அல்லாஹ் அந்த பிரியத்தை நவுத்திடுவான். கல்பு மனைவி மக்களோட இருப்பாரு, ஆனா மனசுக்குள்ள அந்த பிரியமே இருக்காது. அந்த மாதிரி கல்பு அல்லாஹ்வுல தனியா லக் ஜிஸ்ம் சே தில் சே அலக் வரனதா லக் ஜிஸ்ம் சே தில் சே அலக். உடலால் சேர்ந்து கொள் உலகத்தில், உள்ளத்தால் பிரிந்து கொள். ஃபரீதுதீன் அத்தார் அப்படின்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அத்தார் அப்படின்னு அவங்க பேர். அத்தர் வியாபாரம் பண்றோம். பெரிய அத்தர்களை, ஊர்லேயே பெரிய அத்தர்கள், ஆயிரக்கணக்கான சீசாக்கள், அத்தருடைய சீசா வச்சிருந்தோம். ஒன்னொன்னுடைய ரேட்டும் இவங்களுக்கு தெரியும், மனப்பாடம். முதலாளிக்கு மனப்பாடமாக தானே இருக்கு, வேலைக்காரங்களா பழகிறது முதலாளிக்கு எல்லாம் மனப்பாடமாக தானே இருக்கும், எல்லாம் தெரியும். ஆயிரக்கணக்கா இது எங்கே தயார் பண்ணது, இது மேடிங்கிறது எங்கே இறக்குமதி பண்ணது, இப்படி அசல் வேலை எவ்வளோ, விற்கிற வேலை எவ்வளோ, எல்லாம் தெரியும். அப்படியே ஆயிரக்கணக்கான பாட்டில். டெய்லி அது எவ்வளோ காலியாக இருக்குது, இது எவ்வளோ காலியாக இருக்குது, ஸ்டாக் எடுத்து எது பத்தலேருந்து ஆர்டர் கொடுத்து. ஆனால் மனசில் ஒரு சூஃபி சிந்தனை முழுசும் அத்தர்கள் இருக்கு. அல்லாஹ் பக்கம் அவர் கொண்டு எவ்வளோ காரியம் சாதிக்கலாம். அல்லாஹ் ஷானு தாலா அவர்களை தன் பக்கம் திருப்ப நாடணும். இன்னொரு சூஃபியை அமுச்சு வச்சான். பெரிய பிரம்மாண்டமான கடை வீதி, நேராக வந்தாங்க. இப்படி அத்தர் கடைக்கு உள்ளே வந்தாங்க. ஒரு சூஃபி வந்து நின்று இப்படி பார்க்குறாரு. ரொம்ப நேரமாக திரும்பி திரும்பி எல்லா அத்தரையும் பார்க்குறாரு. முதலாளி உட்காந்துருக்காரு ஃபரீத். அவர் நினச்சிக்கிட்டாரு ஏதோ அத்தர் வாங்க தான் வந்திருக்காரு. இப்படி பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் வாங்குற மாதிரி தெரியும். ஓய் கூப்பிடுறாங்க. என்ன சார் ரொம்ப நேரமாக பார்க்குறீங்க, இப்படி எல்லா அத்தரையும் பார்க்குறீங்க, அத்தர் வேணுங்கிற மாதிரி விலை பேசுகிற மாதிரி தெரியலையே, என்னதான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு. இல்லை, இவ்வளோ பாட்டில் வச்சு இத்தனை வகை வகையா வச்சிருக்கிறீங்களே, உங்கள் உயிர் எப்படி போகணும்னு எனக்கு போகும்னு நான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன். அது ஏன்? ஒன்னுடைய பேர், அதனுடைய விலை, அது வாங்கின இடம், அதனுடைய விற்பனை விலை, வாங்கின விலை, அது கிடைக்கிற லாபம், எவ்வளோ ஸ்டாக், ஒன்றை பற்றியும் ஆயிரக்கணக்கான வெரைட்டிஸ் எல்லாம் கல்வியில் போட்டு ஏற்றி வச்சிருக்கிற. உங்கள் உயிர் போனால் ஒவ்வொரு பாட்டிலுக்குள்ளேயும் நுழைஞ்சுதானே வெளியே வரும். உங்கள் உயிர் ஆயிரக்கணக்கான பாட்டிலுக்குள்ள நுழைஞ்சு வெளியே வரும். ரொம்ப கஷ்டப்பட்டு மொத்த போவ நீ. அதுதான் என்ன, உயிர் ஒன்றை விட்டு பிரியும் போது நம்ம வேதனை. ஜி அதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு. இப்போ அவங்க சொன்னாங்க, இவர் உயிர் மட்டும் சல்லுண்டு போயிடும், எங்க உயிர் மட்டும் நுழைஞ்சு போகுதான்.
இவர் படக்குன்னு போயிடும் பாரு, இங்கே பேசுறாரு அப்படின்னு சொல்ல, தண்ணி கொடுமா தம்பிக்கு அப்படின்னு சொன்னார். இதை பாரு அப்படின்ட்டு அத்தனை வாசல்லே கடைக்கு உள்ளாரே கீழே படுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு சிரிச்சாரா இல்லையா? பாய முடிக்கிட்டார். உயிர் போயிடுச்சு. ஒரே நிமிஷம் அத்தனை நடுவு கடையில் இங்கே பாரு அப்படின்னு கீழே படுத்தாரு. கையை வச்சாரு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு சொன்னது உயிர் போயிடுச்சு. முதலாளி கல்லா இருந்து இப்ப எந்திரிப்பா வெளியே போப்பா, நீ எந்திரிப்பா. கல்லா விட்டு இறங்கி வந்து எழுப்புறாரு. மூக்கு கை வச்சு போறாரு. மூச்சு போயிடுச்சு. கைகாலம் உதறிடுச்சு. இவ்வளவு எளிமையான மூத்தா, இவ்வளவு லேசான பார்த்தா அதோட அத்தரை கடையை விட்டு கிளம்பிட்டார். பெரிய ஞானியா மாறிட்டார். கரீமா பபக்ஷாய பர்ஹால மா கே ஹஸ்தம் மசீரே குமந்தோரியா. பாட்டு அஜமானுடைய இறை காதல் பாடல்கள். அவங்க சிந்தனை முழுவதும் ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, ஏன்னா ஒரு சேலையை கொண்டு போய் முள்ளு செடியில போட்டு அந்த சேலை இழுத்தா வருமா? எல்லா முள்ளும் அதுல சொருகி நிற்கும். இழுத்தா கிழிஞ்சிட்டு வரும். அது எல்லா முள்ள விட்டும் அதை வெளியே எடுத்துதான் கொண்டு வரணும். ரொம்ப கஷ்டம். அதுல போய் மனசை லயிச்சிருச்சுன்னா, ஒரு விஷயத்துல போய் மனசை லயித்து சொக்கிருச்சுன்னா, அதை விட்டு பிரிஞ்சா மனசு வேதனைப்படும். படுமா இல்லைங்களா? மனசு ரொம்ப கஷ்டப்படும். அது ஏன்னா சாதாரண வஸ்துவா இருந்தாலும் சரி, நீ ஜோப்பில் வச்சுக்க 2 ரூபா பேனா எப்பவுமே ஜோப்பில் வச்சு திடீர்னு காணா போனாலும் நல்ல பேனாங்க. அது 2 ரூபா தான். நீ 200 பேனா கூட வாங்கலாம். நல்லா காசு கொடுத்துருக்கான். மனசு அதில் லயிச்சிருச்சு. இல்லை விளைஞ்சுங்களா? அப்படியே மனசு தொங்கி போயிடும். என்னவா செடி கொடிகள்லாம் வாங்கிட்டு வந்து 4000 ரூபாய்க்கு வாங்கிட்டணும். செடி 50 ரூபா 100 ரூபான்னு வாங்கிட்டு வந்து கஷ்டப்பட்டு குழி நோண்டி பிள்ளைங்களாம் வச்சு அழகாக பார்த்து டெய்லி காலை மாதிரி தண்ணி ஊற்றி பார்த்துட்டு வந்தோமா. நம்ம பிள்ளைங்க நைட்லாம் இங்கே இல்லை, ஆள் நடமாட்டல. நேற்று நைட்டு 2-3 மாடு உள்ள வந்துருச்சு. எல்லா செடியும் முக்கால்வாசி சாப்பிட்டுருச்சு. காலையில் பார்த்தோன்னா மனசில் அப்படியே வேதனை. நல்லா எல்லாமே போயிடுச்சு. அப்புறம் மனசில் திருப்பி சேர்த்துக்கிட்டேன். திருப்பி மறுபடியும் மறைஞ்சு வரப்போகுது. ஏன் இலையெல்லாம் சாப்பிட்டுருச்சு. இன்னொன்று வாங்கி வச்சுட்டு போகிறோம். நஷ்டம் இல்லை. இல்லை சாப்பிட்டு அதுக்கும் சொதக்க. அந்த மாடுக்குன்னு தெரியும் ஜி, அதுக்கு அசல் இருக்கா? இது வந்து கஷ்டப்பட்டு வாங்கி வச்சுருக்காங்க. இது சாணா முளைச்சது கிடையாது. அவனுக்கு காசு ஊற்றி வாங்கி வச்சுருக்காங்க. இந்த அளவுக்கு அது மாடுக்கு அறிவு இருக்காது. புரிஞ்சுங்களா? அல்ஹம்துலில்லாஹ் அதுவும் சதக்கா தான். மாட்டுக்கு அதுவும் தர்மம் தானே, சந்தோஷமா அப்படின்னு மனசை தேர்த்திக்கிட்டு பாதி செடி காலி. புரிஞ்சுங்களா? போச்சேன்னு மனசு வருத்தம் வந்துச்சு. இல்லை அது சதக்கா தர்மம். மறுபடியும் மறைஞ்சு வரப்போகுது. அப்போ அந்த மனசு டெய்லி அதை பார்த்து நாம குழி தோண்டி வச்சு டெய்லி காலையில் தண்ணி ஊற்றி வளர்த்து வந்து 4 இலை விட்டு 4 இலையும் காணாம் அப்படிங்கும்போது வருது பத்தியா? அதுதான் துன்யா. இவராக வளர்த்த ஒரு கடையை வளர்த்தி அது கடையை பெருசாக்க வந்துச்சு. பிள்ளைகளை வளர்த்து பெருசாக்கி ஒரு நிறுவனத்தை, ஒரு வீடை செங்கல்லேருந்து செங்கலாக கட்டி, இந்த செங்கல் வாங்கலாம், மண் செங்கல் வாங்கலாமா, சிமெண்ட் செங்கல் வாங்கலாமா, ஆலோ பிளாக் வாங்கலாமா, எந்த டயர்ஸ் வாங்கலாம், எந்த பைப் போடலாம், எந்த பெயிண்ட் அடிக்கலாம், எந்த சுண்ணாம்பு அடிக்கலாம், இப்படி வளர்த்து ஆளாக்கி பெருசாக வந்து டப்புன்னு விட்டுட்டு போகும்போது அது மனசில் ஒரு அர்த்தம் வந்தது. இவர் மனைவி கிச்சன் கல்யாணம் முடிச்ச வயசு 20 வயசுல விட்டு வந்துருப்பா. நீ வயசு 70 ஆகும் 50 ஆகும். அவன் 30-40 வருஷமா அந்த மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் பார்த்து டாக்டருக்கு கொண்டு போய் வயசில் நின்று ஒரு சின்ன தலைவரையும் துணிச்சு போய் வளர்த்து ஆளாக்கி அவன் 50-60 வருஷம் டப்புன்னு போயிட்டா. சின்ன குழந்தை பெற்று எடுத்து ஆஸ்பத்திரி வாசல் நின்று பிரசவனுடைய
டாக்டர் இப்போ ஆயிரும் அப்போ ஆயிரும்னு சொல்லி இப்போ வந்து பிரசவம் வச்சு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வாங்கி பார்த்துக்கு பேர் வச்சு அதுக்கு ஊட்டி வளர்த்து ஆளாக்கி 50-60 வயசு ஒன்று அந்த குழந்தை போயிடுறான், அது இவன் போயிடுறான், பிரிவு. அதனால சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, இவ்வளவு பேரை வந்து நீ கல்வி விட்டு பிரியும் போது ஒட்டு மொத்தமா வருத்தம் வரும்ல, இப்பவே பிரிஞ்சிரு. மூத்து கபில அந்த மூத்து, இப்பவே நீ பிரிஞ்சிருப்பா. அவன் மேல உள்ள நேசத்தை அல்லாஹ் பக்கம் திருப்பிடு. ஏன் அல்லாஹ் பக்கம் திரும்ப சொல்றாங்க? எந்த அல்லாஹ் பக்கம் நேசம் திரும்பி விட்டது என்று சொன்னால் அந்த அல்லாஹ் நீ மூத்தா போனாலும் பிரிய மாட்டான், உன் கூட இருப்பான். வஹஷத்து வராது. லைஸா அலா அஹ்லி லா இலாஹ இல்லல்லாஹ் வஹஷத். லா இலாஹ இல்லல்லாஹ் உடையவனுக்கு வஹஷத்து வராது. என்ன? பிரிவு இல்லை, எனவே வஹஷத்து வராது. அல் வஹஷத்து இந்தல் ஃபஸ்ல். ஃபஸ்ல் தானமா பிரிவு. பிரிவு எப்ப? பிரிவுலதான் வஹஷத், வெறுமை, ஹைரான், ஹைரான். அது எப்ப வரும்? பிரிஞ்சதுதான். எனவே உன்னை விட்டு எது பிரிந்து விடுமோ, இன்று இல்லாவிட்டால் நாளை பிரிந்து விடுமோ, அதன் பக்கம் நேசம் வைக்காதே. சூஃபியா, ஒன்று நீ பிரிந்து விடுவாய், இல்லை அது பிரிந்து விடும். கணவன் இருக்க மனைவி போய் விடுவாள், மனைவி இருக்க கணவன் போய் விடுவான். வீடு இருக்க அதை கட்டியவன் போய் விடுவான், அல்லது வீடு கட்டியவன் இருப்பான், அவனை கண் பார்க்க வீட்டை விட்டுருவான். மனசெல்லாம் வரைக்கும் அவசர தேவை, வீட்டை விற்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. கடை இருக்கும், ஆள் போயிடுவான். இல்லை ஆள் இருப்பான், கடையை கை மாற்றி விட்டுருவான். நீங்கள் கடையை கவனிக்க முடியலைங்க, மாற்றி விட்டேன், மனசு வலிக்குது. அப்போ எது உன்னை விட்டு இப்போ இல்லாவிட்டால் எப்பயாவது பிரிந்துதான் தீரும். அதை ஏன் நேசிக்கிறாய்? லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு வந்துடு. அப்படின்னு அர்த்தம், நான் மனைவி இப்பவே பிரிஞ்சிரு. எப்படி? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி பிரிஞ்சிரு. லா இலாஹ இல்லல்லாஹ், என் மனைவி என் தேவை பூர்த்தி செய்யவில்லை, என் மனைவியிலிருந்து என்னவெல்லாம் ஆதாயம் எனக்கு வருகிறதோ, அன்பு வருகிறதோ, உதவி வருகிறதோ, பிரியம் வருகிறதோ, இது எல்லாம் என் மனைவி கொடுக்கல, அல்லாஹ் கொடுத்தான். காசு என் தேவை பூர்த்தி செய்யவில்லை, காசை கொண்டு என்னவெல்லாம் என் தேவை பூர்த்தி ஆகிறதோ அல்லாஹ் பூர்த்தி செஞ்சான். கடை என் தேவை பூர்த்தி செய்யவில்லை, கடையை கொண்டு என்ன தேவையெல்லாம் பூர்த்தி ஆகிறதோ அல்லாஹ் பூர்த்தி செஞ்சான். என் பையன், என் மகன், என் மகள் என் தேவையை பூர்த்தி செய்யவில்லை, அவர்களை கொண்டு என்ன நன்மையெல்லாம் எனக்கு வருதோ அல்லாஹ் தான் கொடுத்தான். லா இலாஹ இல்லல்லாஹ், என் பிள்ளைகள்லே, மனைவி மக்கள்லே மௌஜூதா இருப்பவன் யாரும் இல்லை இல்லல்லா, அதை கொண்டு வா. அவங்க தான் அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ். அவங்க என்ன செஞ்சிடறாங்க? சிருஷ்டிகளை விட்டு கல்பை நவுத்தி அல்லாஹ் பக்கம் ஜாயின் பண்ணிடுறாங்க. சிருஷ்டி பிரியக்கூடியது, அல்லாஹ் பிரியாதவன். மௌத்துலயும் அல்லாஹ் பிரியறது இல்லை. ईमान भी जाता रहा दर हालते कुफरान. ஒரு மனுஷன் காஃபிரா போயிட்டான், நவுது பில்லாஹ் மின்னா, அவனை விட்டு ஈமான் கூட போயிருமா. क्या तुझसे जुदा होता कभी जो तेरा खुदा है. உன் இறைவன் உன்னை விட்டு என்னைக்கா பிரிவானா? ஒரு நாள் கூட பிரிவான், எல்லாம் பிரிஞ்சிடும். உன்னை விட்டு பிரியாத மௌலா, நீ அவனை கூட வச்சுக்க. பிரிவே இல்லாம இருக்கலாம். இங்கேயும் இவன் கூட இருந்து பேசிட்டு இருப்பான், கபர்ல இவன் கூட பேசிட்டு இருப்பான், ஹஷர்ல இவன் கூட பேசிட்டு இருப்பான். அவனை ஃப்ரெண்ட் ஆக்கிய. ईमान भी जाता रहा दर हालत कुफरान. क्या तुझसे जुदा होता कभी जो तेरा खुदा है. तुझसे जुदा होता कभी जो तेरा खुदा है. जान जाए मियाँ हमसे जाए न तू, जान जाए मियाँ हमसे जाए न तू. अल्लाह 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 अल्लाह, सुबह से शाम तक कहता है अल्लाह. காலை இருந்து சாயந்தரம் வரைக்கும் புலம்பிட்டே இருக்கு அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். வேலையே உனக்கு இல்லையே. सुबह से शाम तक कहता है अल्लाह
फिर भी सोता नहीं रात भर अल्लाह, फिर भी सोता नहीं रात भर, दम भी लेता नहीं करता है, மூச்சு விட மாட்டேங்கிற ஒரு மூச்சுக்கும் அல்லாஹு அல்லாஹு என்னடா அல்லா பைத்தியம் முடிச்சு போயிட்டாங்க. ஆமா இருப்பேன் எப்ப எதுவுமே எனக்கு உதவாது தெரிஞ்சிச்சோ, நீ ஒருத்தன் தான் உதவுவேன்னு தெரிஞ்சோ, நீ மட்டும் என் கூட இரு. जान जाए मियाँ हमसे जाए न तू, जान जाए मियाँ हमसे जाए न तू, अल्लाहु 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 अल्लाहु, உயிரும் போயிடும். क्या ज़ाते खुदावंदी कभी तुझसे जुदा है, கலிமினா என்ன இந்த அல்லாவுடைய ஜாத்தை ஒன்னை விட்டு எப்பயாவது பிரிஞ்சிருக்காப்பா? நீதாவே பிரிஞ்சிருக்கிற, அது என்னைக்காவது பிரிஞ்சிருக்குமா? क्या ज़ाते खुदावंदी कभी तुझसे जुदा है, அதனால எவன் பிரியவே மாட்டானோ அவனை கூட வச்சுக்கோ, பிரிவதை கூட வைத்தால் கஷ்டம்தான். திருவள்ளூர்ல ஒருவர் பாட்டு, பெரிதினிது பேதையர்க்கின் பெரிதினிது பேதையர்க்கேன், நீ நட்பு வைப்பதா இருந்தால் முட்டா பெயர்கள் கூட நட்பு வை, அறிவாளிகள் கூட நட்பு வைக்க, நல்லவர்களோடு நட்பு வைக்க, கெட்ட பசங்களும் நட்பு வச்சு. ஏனெனில் பெரிதினிது பேதையர், பேதையர் முட்டாள்கள், மடையர்கள், அநியாயக்காரர்கள், அவர்கள் நட்பு தான் ரொம்ப நல்லது. ஏனெனில் பிரிவின் கண் பீழை தருவது உண்டு. பிரிஞ்சு போகும்போது மனசுக்கு வருத்தம் வராது, வரும் அல்ஹம்துலில்லாஹ்னு வரும் அப்படிங்கிற. பிரிவின் கண் பீழை தருவது உண்டு அப்படின்னா பிரியும் போது மனசுக்கு சந்தோஷம் வரும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் காப்பாற்ற நம்ப. இப்போ நண்பர்கள் நட்பு வச்சோன்னா பிரியும் போதும் அழுக வரும். 3 நாள் இங்க சில்லா இருந்து போகும்போது எல்லாம் அழுதுகிட்டே போறாங்க, இருந்தது 3 நாள் அறிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தர் பீர்பாக சேர்ந்து உட்காந்து வாழ்ந்துட்டு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிக்கும் போது ஒருத்தர் கண்டுபிடிச்சு அழுகுறாங்க, மூத்துட்டு அழுகுற மாதிரி அழுத கண்ணீரோடு எல்லாம் பிரிஞ்சு போறாங்க. அம்பியாயே இந்த யாரு சே கியா கியா லே दाग दिल दर्दो जिगर दीदे खूना बोफशाम बियाए इंदरे यार से क्या क्या लेकर, என் நேசன் வீட்டிற்கு சென்று என்ன வாங்கி வந்தாய் என்று கேட்கிறாய். இடிந்த உள்ளம், நொறுங்கிய ஈரலும், காதலால் வடிந்து வேதனைப்படுகிற இதயத்தையும், ரத்தம் வடிக்கிற கண்ணீரையும், ரத்த கண்ணீர் பிடிக்கிற கண்களையும் தானப்பா அங்கிருந்து வாங்கி கதறக தான் வாங்கிட்டு வருவாங்க. வேலை இப்போ பிரிஞ்சு போனா மனசுல வேதனை வர்றது உண்டு தானே. அதனால எது பிரிந்தே போகாதோ அதை நட்பு வைத்துக்கொள், அப்ப வஷத்தே இருக்காது. மற்ற எதை நட்பு வைத்தாலும் வஷத்தான். சூஃபியாக்கள் சொல்லி கொடுக்குறாங்க, அதுதான் மூத்து கபிலன் தமூத்து, நீ மௌத்து வர்றதுக்கு முன்னாடி மூத்தா போயிருந்தாங்க சொல்லலாம். அப்படின்னு என்ன, எல்லாத்தோட்டும் பிரிஞ்சிரு, எதையுமே கல்புல நவுத்திரு. எதை வச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் கல்புல ஆணி வேர் வச்சு அடிச்சுட்டு பலகையில் 100 ஆணி அடிச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி கல்பு என்ற பலகையில ஆணி வச்சு அடிச்சிருக்கு. ஒரு பக்கம் பஞ்சாதி, ஒரு பக்கம் புல்ல, ஒரு பக்கம் பையன், ஒரு பக்கம் பொண்ணு, ஒரு பக்கம் கடை, ஒரு பக்கம் வியாபாரம். திஜாரத்தின் தக்ஷவுன கசாதா நல்ல குரான்ல, வியாபாரம் எங்கேயோ புட்டுக்குமோ நஷ்டமாயிருமோ என்று பயந்து பயந்து அதே சிந்தனை வாழ்றான் பாரு. அத்தகைய வியாபாரம், சும்மா சொல்ல வியாபாரம் நைட்டில் தூக்க வர மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தா ஜிஎஸ்டி கூடுங்கிறான், குறையுதுங்கிறான், ஏற்கனவே வியாபாரம் படுத்திட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா அமெரிக்காக்காரன் 50% வரி ஏற்றிட்டேங்கிறான். திருப்பூரில் ஏற்கனவே கஷ்டமாக இருக்குது, திடீர்னு ஆர்டர் 2% சொன்னால் கடையெல்லாம் ஒன்றும் நடக்காது. அடுத்து சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது, 2 பேரும் தூக்கம் வர மாட்டேங்குதுங்க சார். ஒருத்தருக்கு வியாபாரத்துக்கு வரல, ஒருத்தருக்கு பஞ்சாதிக்கே வரல,
பஞ்சாயத்துக்கு வயிற்றுல என்னமோ கட்டிங்கிறாங்க சார், கலையா இருக்கு சார். ஒருத்தருக்கு புள்ள கவலை. ஒருத்தர் சொல்றாரு இதே ஊரில் தான், நிர்பாயெல்லாம் இல்லை, பையத்தெலாம் வாங்கலன்னு சொல்கிறார். 3 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கி பையனுக்கு கொடுத்துருக்குறேன். அத்தானும் மதிக்க மாட்டேங்கிறான். இவ்வளோ செஞ்சு கூட ஒரு மதிப்பு இல்லாமல் இருக்கிறான். அதில் அவனுக்கு ஏதாவது தாவீசு போட்டு கொடுங்க, ஏதாவது தாவீசு போட்டு கொடுங்க. பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறான். தாவீசு ஏதாவது கொடுங்க. நான் சொன்னேன் இதுக்கெல்லாம் பெரிய நீ 3 கோடி சொத்து கொடுக்கணும்னு ஆசை. ஜி இப்போ என் பையனுக்கு 3 கோடி சொத்துலாம் கொடுக்கல, 3 ரூபா கூட கொடுக்கல. அவனுக்கு நான் கொடுத்த சொத்தே பெரிய சொத்து. 3 ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கு, செருப்பு தான் அவனுக்கு சொத்து, வேற ஒன்றும் அவனுக்கு இருக்குல்ல. ஆனால் எந்திரினா எந்திரிக்க உட்காரணும் உட்காரான். என்ன காரணம்? நான் அவர்கிட்ட அல்லாவை கற்றுக் கொடுத்துட்டேன். ஒரு நேரம் தொழுகலைன்னா ஒத்த தான் என் வீட்டில். சோறு திங்காட்டி பரவாயில்ல, 4 நாளைக்கு குளிக்காட்டி கூட பரவாயில்ல, வேற எதுக்காக வேண்டி மிரட்டுறது கிடையாது. ஃபஜ்ர் தொழுவுல நெருப்பாயிரும். உன்னை பெத்த கடன்னு தொழு, நீ வேற எதை பத்தியுமே கேட்டுக்கிறது இல்லை. ஒரு தொழுவுல ஜமாத்துக்கு வரல பிச்சு போட வீட்டில் கேட்டு பாருங்க. ஜமாத்தை நீங்க நின்றுச்சுன்னா ஒரு நேரம் ஜமாத்தை எவனாவது விட்டான் தொலைஞ்சான். அதுலேயும் தக்பீர் தெரியுமா விட்டான்னு பிச்சு பிடிச்சி எவனா இருந்தாலும் சரி. தக்பீர் தெரியுமா விட்டுவிட்டு காலையில் ஃபஜர்லேருந்து 6 மணிலேருந்து மதியானம் 1:30 மணி வரைக்கும் அல்லாஹ்தாலா அவனுக்கு அவ்வளோ நேரம் டைம் கொடுக்குறான். ஒரு நிமிஷம் முன்னாடி தக்பீர் தெரியுமா கலந்து கொள்ள முடியட்டு நீ என்னடா சோறு திக்கிற பையலா நீ? இப்போ மதியானம் சோறு கிடையாது. இப்போ வரைஞ்சுங்களா தக்பீர் தெரியுமாக்கு வரணும். வரைஞ்சுங்க பள்ளிவாசலில் அங்கே நமக்காக தொழுகை நிப்பாட்ட மாட்டேன். கரெக்டாக 1:15 வாங்க சொல்லிடுவாங்க பருவச்செல்லாம். இப்போ இங்கே நம்ம வந்த பின்னாடி தான் 1:15 காமத்துனா 1:15 அசர் 5 மணிக்குன்னா 5 மணிக்கு வரைஞ்சி. ஆனால் அங்கே அதிகமாக திட்டு வாங்குவாங்க பசங்க. இங்கே அல்லாவுடைய ஃபசல்கிட்ட நம்ம சொல்கிறதான் டைமு. அதனால என்னாச்சு, வராத வரைக்கும் தக்பீர் கட்டுறது. எங்கே அவனை கூட்டு வா, கூட்டு வந்த பையில தக்பீர் தெரியுமல்ல உனக்கு என்னடா அங்கே பெரிய வேலை, அந்த வேலை இந்த வேலை எல்லா வேலையும் தூக்கி போடு. அந்த வேலை எந்த வேலையும் தக்பீர் அல்லாட ஃபசலை கொண்டு யாரும் அல்லாட கிருபையில் தக்பீர் தெரியும் மிஸ் பண்ணுறதில்லை. இதைத்தான் நான் செஞ்சீங்க, வேற ஒன்றுமே செய்யல. நீ என்னதான் கோடி 3 கோடி இல்லைங்க, நீங்க 300 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கி கொடுத்தோம் பிச்சை கேட்க மாட்டான். நான் என்ன செஞ்சேன், அல்லாவுடைய பேச்சை கேட்கிற மாதிரி அந்த பிள்ளைங்களை ஆக்கிட்டேன். என்னவை இப்ப என் பிள்ளைங்களை அல்லாவுக்கு அடிமைகளாக ஆக்கிட்டேன். அல்லாஹ் தாலாவுடைய பேச்சை கேட்கிற மாதிரி ஆக்கிட்டேன். இல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை நம்ம பக்கம் திருப்பி விட்டுறோம். நீ அப்பா பேச்சை கேளு, நீ அப்பா பேச்சை கேளு. நெசமான நடந்த செய்தி சொல்றேன். அந்த பெரியவங்க பேர் எனக்கு தெரியல, என்று சொன்னாங்க 3 கோடிக்கு சொத்து வாங்கி கொடுத்துருக்கேன் என் பையனுக்கு. ஆனா ஒரு பேச்சு கேட்க மாட்டேன். ஏதாவது ஆவிசு போடுங்க, துவாவாவது ஒதுக்கி கொடுங்க. 3 கோடி இல்லை 300 கோடி ரூபாய் சொத்து வாங்கி கொடுத்தாலும் பேச்சை கேட்க மாட்டான். இதுவரை அந்த பிள்ளைகளை நீ அல்லாஹ்வுடைய அடிமையாக ஆக்கும் வரையில். ஃபஜ்ர் தொழுதியா, ஃபஜ்ர் தொழுகாம வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான், லுஹர் தொழுகாம தூங்கிட்டு இருக்கிறான், விளையாண்டு இருக்கிறான், அசர் தொழுகாம கடையில உட்கார்ந்து இருக்கான், அந்த கொஞ்சிக்கிட்டு இருக்கிற சொத்து பத்தா உதவாது. இங்கேயும் இந்த பையன் அவன் பேச்ச கேட்க மாட்டான், ஆகரத்துலேயும் அவன் பேச்ச கேட்க மாட்டான். ஆகரத்துலேயும் உனக்கு எந்த உதவியும் செய்யணும். யௌமலா யன்ஃபஉக்கும் மாலும் வலா பனூன். ஆகரத்தில் உங்கள் சொத்தும் உதவாது, உங்களுடைய பொருளும் உங்கள் பசங்களும் உதவ மாட்டாங்க. எது உதவும்? இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். குஃப்ர் ஷிர்க்கை விட்டு தூய்மையான கல்பு கொண்டு வந்தால் அந்த கல்பு மட்டும்தான், தூய்மையான உள்ளம் தான் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லும். அல்ல அதைத்தான் அங்கே எதிர்பார்ப்பான், வேற எதுவும் உதவாது. அப்ப ஏன் லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கு
கல்புல கபரில் வஹ்ஷத் இருக்காதுன்னா அவர்கள் எதை பிரிவார்களோ அதை நட்பு கொள்ளவே இல்லை. எது பிரிந்து போகுமோ அதன் பக்கம் ஆசை கொள்ளாது. முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த புனித மாதம். எஜமான் குழந்தை பிறந்தவனே, எஜமானுக்கு 48 பிள்ளைங்க, 4 பீவி 48 பிள்ளைங்க. ஒரு குழந்தை பிறந்தவொடனே நீங்க என்ன வாங்குவீங்க? இந்த மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறந்ததுன்னா சட்டை வாங்க, பொம்பளை பிள்ளை பிறந்ததுன்னா பேபி கவுன் கடையில் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லவும் இல்லையா? எஜமானுடைய பழக்கம் முடியும் போது வாசார், மகரிபிலிருந்து பயான்னு தெரியும், இஷா பாங்க சொன்னால் முடிப்பாங்கன்னு தெரியும். நீங்களாம் ஆலி இஷா வரக்கூடிய வருஷம் பட்டம். திக்ர் மஜ்லிஸ் எப்போ ஆரம்பிக்கும்? எது வரைக்கும் முடியும்? இவங்களும் உட்காந்துருக்காங்க, வேலை இல்லாத அவங்களுக்குலாம் அம்மா வேணும் உட்காந்துருக்காங்க. முக்கியமான வேலை இருந்துச்சுன்னு சொன்னால் சாதிக்கான வேலை உள்ளவங்க. உங்களுக்கு என்ன வேலை? மகரிபிக்கு வந்துடணும்ல, பயான் முடிக்கும் போது வரைக்கும் 3/4 மணி நேரம் பயான் முடிஞ்சிச்சு. பெரியவங்களை நான் சொல்லலை, அவங்களாம் நம்ம 100கணக்கான வேலை உள்ளவங்க வந்து ஒரு நிமிஷம் வந்தாலே பறக்கத்தான். நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்க? தம்பி எங்க இருங்க, தனி ஸ்பெஷலாக கவனிக்கிறேன், உட்காரு வரணுமா? என்ன நீங்கள் அக்கறை இல்லாமல் இருக்கிறீங்க? எவ்வளோ அழகான செய்தி சொல்லிட்டு இருக்கீங்க. எத்தனை ஆயத்து ஹதீஸ், ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, ஈடு இணை இல்லாத ஹதீஸ் அதில் சொன்னாங்க. அதெல்லாம் கவனிக்க. நீங்கள் ஆலிம் ஷா அடுத்த வருஷம் பட்டம் வாங்குறவங்க. அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். என் பிள்ளைங்க ஒரு தக்பீர் தெரியும் உடல இது வரைக்கும் வந்து விட்டுருந்தாலும் துளைச்சி கட்டிடுறேன். அதுதாங்க நான் சேரேன்னு. நீ 3 கோடி சொத்து வாங்கி கொடுத்து உன் பையன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். என் பையன் என் பேச்சை கேட்குறான். யாரும் சொத்துலாம் வாங்கி கொடுக்கல. 3 ஜுப்பா, ஒரே ஒரு செருப்பு தவிர வேறு எதுவும் வாங்கி தரோம். சொத்து எதுவுமே இல்லை அவங்களுக்கு. 3 சட்டை, அது ஒன்று கிழிஞ்சாலும் இன்னும் கிடைக்கும். ஒரு பையலுக்கும் 3 சட்டை, ஒரு செருப்பு, எந்த சொத்தும் இல்லை அவங்களுக்கு. ஆனால் என் பேச்சை கேட்பானுவான். எது கேட்பானுவான்? தக்பீர் தெரியும் விட்டு அறதான். இது வரைக்கும் தக்பீர் முட்டானா கேளுங்க, ஏதாச்சும் போட முடியாது. நீ தொழுவா, நீ சாப்பிடு, சாப்பிடாம போ, தூங்க போ, குளிக்க வேறு எதுவும் கேட்க மாட்டேன், தொழுகவா. அல்லாஹ் முன்னாடி நம்ம நிப்பாடிட்டா அல்லாஹ் அவ்வளோ சந்தோஷப்படுறான், இல்லை அவ்வளோ ஆனந்தப்படுறான் அந்த பிள்ளைங்க விஷயத்து. அவங்க உள்ளத்தை நம்ம பக்கம் திருப்பிடுவான். இதுக்கு முதல்ல செய்தி சொல்லிட்டு இருந்தேன், பாதியில் விட்டுருச்சு அவரை பார்த்தோன்னு. என்ன செய்தி? என்னமா அந்த பிள்ளைங்களும் வந்தாலும் நான் செய்தி கட் ஆயிடுச்சு. முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி அவங்க பிறந்த மாசம். ஜஸாக்கல்லாஹ். அவங்க குழந்தை பிறந்தா என்ன அவங்க? நம்ம ஆம்பளை பிள்ளையா இருந்தா ஒரு சட்டை, கும்பளை பிள்ளையா இருந்தா கவுன். நிஜமா குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு செய்தி வந்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு கஃபன் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு கடையில் எப்படி கஃபன் வாங்கிட்டு தருவாங்க. வச்சிருந்துச்சு, அல்மாரில் வச்சிருக்கு. முத்தப்புன்னு அடக்க முடியும். கல்புல இல்லை என் குழந்தை. அதுக்கும் குழந்தை மேல பாசம் இல்லாம எல்லாம் செய்வாங்க. அதை கல்புக்குள்ள வைக்கல. என் கல்பு அல்லாஹ்வுத்தாலா இன்னொன்று இடமே கிடையாது. கஃபன் வாங்கி ரெடியாக வச்சிருவோம், போனால் கொண்டு போய் அடக்க முடியும். எஜமானோட பயான் செஞ்சுட்டே இருக்காங்க. இன்னும் அவங்க பையன், இத்தனை வயசு பையன் திடீர்னு மொத்தா போயிட்டாரு. பயான் வந்திருக்கு, அடக்கம் பண்ணிட்டு சொல்லுங்கன்ட்டார். இதை வச்சு கூட போகல. இவ்வளோ பேர் வந்திருக்காங்க வெளியூர்லேருந்து, பயான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. பயான் மொழி 2 மணி நேரம் ஆகும். கஃபன் குளிப்பாட்டி கஃபன் போட்டு கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுங்க. தம்பி நீ போய் அடக்கம் பண்ணிடுமா, அதை அனுப்பிச்சுட்டான். அடக்கம் பண்ண சொல்லுங்க, கேளுங்க. அப்புறம் இன்னல் ஹம்துலில்லாஹ் பயான் நிப்பாட்டல. கல்புக்கு உள்ள இல்லை பையன், பையனோ பொண்ணோ மனைவியோ மக்களோ, அதான் அஹ்லு லா இலாஹ இல்லல்லாஹ். எல்லாமே இருக்கும் உங்கள்கிட்ட. துன்யா வந்து உள்ளத்துல இறங்காது. அதனால பிள்ளை மேல மனைவி மேல பாசமா இருப்பாங்க. ரசூல்லா பாசமா இல்லை, எல்லாரும் மேலேயும் பாசமா இருந்தாங்க. ரசூல்லா மனைவி மேல பாசமா இருந்த மாதிரி பிள்ளைங்க மேல பாசமா இருந்த மாதிரி யாருக்கு? அந்த ரசூல் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுத்தாலா இன்னொருத்தரை நண்பன் ஆக்குறதே இல்லை. லவித்தஹது ஹலீலன்
நான் ஒரு நண்பரை எனக்கு ஆக்கி கொள்வதாக இருந்திருக்குமானால் லத்தஹத்து அபூபக்கர கலீலா, அபூபக்கரை நண்பனை ஆக்கியிருப்பேன். அபூபக்கர் எல்லாருமே நண்பர் ஆக்கியிருப்பேன். நான் யாரையுமே ஆக்கல. என் கல்புல யாருக்குமே இடம் கொடுக்கலங்கிறாங்கம்மா. கல்பை தூய்மையாக்கிட்டாங்க. அதுதான் கல்பை சலீம். அல்லாஹ்வுடைய நேசத்தை தவிர இன்னொரு நேசம் அதில் வரக்கூடாது. காசு, பணம், புகழ், பெருமை. ஒரு மனுஷன் ஒன்று அடிக்ட் ஆயிடுறான் பார்த்தீங்களா? சில பேர் பணம் சேர்க்கணும், சில பேருக்கு நிலபுலங்களை சேர்க்கணும், தோட்டம் துறவு சேர்க்கணும், சில பேருக்கு பதவியில் இன்னும் போகணும், இன்னும் மேலே இன்னும் மேலே, அதிகாரம் வரணும், கடை இன்னும் பெருசாக்கணும். 3 இடத்துல பிரான்ச் வச்சுட்டேன், இன்னும் 4 இடத்துல பிரான்ச் வைக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிகார வெறி சொல்றாங்க. ஒன்னொன்னுக்கும் மேலே போகணும், அதுக்கு மேலே வரணும், இதுக்கு மேலே வரணும். அதுலேயே அவன் கட்டுப்பட்டு அந்த வாழ்க்கையை வீணாக்கிட்டான். மக்களிடத்திலே பெருமையை சம்பாதிப்பதும், மக்களிடத்திலே புகழ் சம்பாதிப்பதிலும், மக்களிடத்திலே தன்னை பற்றி பெருமையாக காட்டிக் கொள்வதிலும், தன் வாழ்க்கையை மக்கள் தன்னை பாராட்டுவதிலும், மாலை போடுவதிலும், ஷால் போடுவதிலும், அதிலேயே தன் வாழ்க்கையை போயிட்டான், போயிடுச்சு. இது எதுவுமே இல்லை, உள்ளத்தொட்டு நீக்கிடு. எவன் உன்னை விட்டு, எதெல்லாம் உன்னை விட்டு பிரிந்து போகுமோ. இந்த ஷால்லாம் எதுக்கு? ஒரு நிமிஷத்துல தலையில எல்லாம் மாத்திரும். எல்லாம் நம்ம அனைவரையும் காப்பாற்றுவோம். மிஸ்கின் வீட்டுல இன்னைக்கு கூட ஒரு ஷால் வந்துச்சு, எங்க பாரு கிடக்குதா? இந்த ஷால் நிறைய சேர்ந்து போச்சு. இங்க போற இடத்துலாம் ஷால், மாசம் மாசம் இவ்வளவு ஷால் சேர்ந்துடும். என்ன செய்யறது? எடுத்து வச்சிருந்து ஏழை மக்கள்லாம் வர்றாங்கல்ல, பார்க்க வரணும் சாவா, அவங்களுக்கு கொடுத்துறது. அவங்க வீட்டில் குழந்தைங்க பற்றிக்குவாங்க, ஒரு பையா வச்சு கொடுத்து அமைச்சிடுறது எல்லாத்துக்கும். இவ்வளோ ஷால்லாம் அவங்களுக்கு, மாலையெல்லாம் அவங்களுக்குது. ஒரு இடத்துல சில பாதங்கள்லாம் முத்தம் விடுறாங்க. பெரிய ஆளா போயிட்டேன் நம்பிடாத. கவுக்க ஒரு நிமிஷம் அல்ல, ஒரு நிமிஷ நேரத்தில் தலைக்கில மாத்திடும். ஜி ஒரு சூஃபி போயிட்டு இருந்தான். அவன் தெருவில் போனால் 100 பேர் போகிறான், பாவா போகிறாங்க, பாவா. அவன் துவா செஞ்சா புன் ஊதனா வியாதி சரியா போய்டும். பெரிய மகான் அவர்கள். இவன் கல்வி கொஞ்சம் பெருமையாயிருச்சு. உலகமே உன்னை புகழ்து, நீ பெரிய ஆளா போயிட்ட. நீ ஊர் நடந்தா பின்னாடி பார்த்தா 100 பேர். ஆஹா, நீ நடந்தாலே ஊர்வலம் தான், நீ உட்கார்ந்தா சாலை மறியல். அப்படியே உள்ள வந்து எங்கேயோ இருக்கு, அப்படியே எதிரொலிக்குது. இவன் நப்சே உன்னை எரி, ஒன்னே இன்னைக்கு இருக்குது உனக்கு. நப்சே நீ பெரிய ஆளை காட்டுறியா, வா உன்னை அப்படின்னு நேராக போறான். ஒரு கடை, எல்லாம் பின்னாடி ஜனங்கள்லாம் கை கட்டி நிற்கிது. வேறு அந்த எதிர்பார்க்க, அந்த முருங்கா கொடுங்க, அந்த காய்கறி கட்டுறேன் அவர் எடுத்துட்டு இருக்காரல்ல, எல்லாரும் நைஸா இந்த பக்கம் 4 கத்திரிக்காய் உருவி, அவன் கூட இருந்து 2 கத்திரிக்காய் உருவி ஜவுளி போடுறான். இந்த 2 வெண்டைக்காய் அதை உருவி ஜவுளி போடுறான். நைஸா தெரியாம போட்டதோட பின்னாடி இருக்கும் பார்த்துட்டான். கடைக்காரரு பார்க்கல. என்னங்க ஆடா பாவி, பெரிய அவுளியா குஞ்சுன்னு நினைச்சோம். திருட்டு பயலா இருக்கான், 1 நம்பர் திருட்டு பயலா இருக்கான். இவரை போய் அவுளியா குஞ்சுன்னு நினைச்சு பின்னாடி வந்துட்டான். தூ அப்படின்னு என்ன காரி தப்பிட்டு ஏதோ ஒருத்தர் பரவிச்சிருக்குல்ல, அத்தனை பேரும் விட்டு ஓட்டான். அல்ஹம்துலில்லாஹ். கத்திரிக்காய் வச்சுட்டு, சாரி கத்திரிக்காய் எடுத்து ஜோக்கு போட்டேன், வெண்டைக்காய் தூக்கி வச்சுட்டு எல்லாம் ஓட்டம். கத்திரிக்காய் தூக்கி வச்சுட்டு வெண்டைக்காயில தூக்கி மறுபடியும் வச்சுட்டு, இப்பதான் மனசு கிளியரா இருக்கு. இந்த மனுஷன் இருக்கிறானே உலகமே பாராட்டுவான். ஒரே ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டன்ட் நடந்து போச்சு, அந்த பண்ண நீ கையை பிடிச்சி இழுத்தியா, நீ இழுத்தையா, நீங்க அவதாங்க வந்தா இது உட்காந்தா எனக்கு பேசிட்டான், நீ இழுத்தையா. ஊரே நயத்து வரைக்கும் ஊரே அவுளியானவன் இன்னைக்கு சைத்தான் நம்பர் 1ன்றுவான். இந்த புகழும் இந்த இகழும் அவ்வளவுதான். புகழ் சம்பாதிக்கிறதுக்கு 50 வருஷம், உன்னை காரி துப்புறதுக்கு 1 நிமிஷம் போதும். அடைஞ்சுங்களா?
எவ்வளவு கஷ்டப்பட்டு புகழ் செஞ்சிருப்பான் தமிழக வெற்றி கழகம். ஒரே நாள்ல தலைகீழ ஆகிதான் பாருங்க. புகழ்லாம் மிகழாயிருச்சு பாத்தீங்களா. ஒரு சின்ன இன்சிடென்ட்ல அந்த புகழை சம்பாதிக்கிறது 50 வருஷமா பாடுபட்டிருப்போம், எல்லாம் போச்சு. இதுதான் அல்லாவுடைய. எதுக்கு இது சூஃபியாக்கள் சொல்றாங்க, இந்த புகழையும் நம்பாத, இந்த இகழையும் நம்பாத. எனக்கு இத்தனை பேர் ஆதரவாளர்கள், எனக்கு இத்தனை பேர் என்னை புகழக்கூடியவர்கள், இத்தனை பேர் என்னை அடிவருடிகள், என்னை ஊரே பாராட்டக்கூடியவன். நான் அவ்வளவு சேவை செஞ்சிருக்கேன், நான் இந்த மாதிரி ஆச்சு, நான் அஜரத்து, நான் பயான் அப்படியாக்கும், என்னுடைய எழுத்து அப்படியாக்கும், என்னுடைய கேள்வி அப்படியாக்கும். அல்லாஹ் உன்னை வாழ வைக்கிறான், உனக்கு அல்லாஹ்தாலா கொடுத்துட்டு இருக்கிறான். உன்னை இன்னைக்கு நிம்மதியா தெருவில் நடக்கிறேன்னா அல்லாஹ். என் சேகனை அழுவாங்க அல்லாட்ட. எங்களுக்காக நிஜமா புனிதமானவர்கள். என் சேகனை பிறவியிலே வழியுள்ள அவங்க சர்க்கார்ன, அவங்க எங்க பேருக்கா எங்களுக்கான ரொம்ப நிஜமானே எங்களுடைய பாவங்கள் நீ சத்தார் என்ற குணத்தை கொண்டு மறைத்து வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கு சத்தார்னு ஒரு பேர் இருக்கு, அதிகாரிகளின் பாவங்களை மறைப்பவன். ரொம்ப எங்கள் அல்லாஹ் நம்முடைய செயல்களால் வெளியான பாவங்களையும் மறைச்சிருக்கிறான். நம்ம உள்ளத்துக்குள்ள சில பாவங்கள் வச்சிருக்கிறோம், வெளியே அப்படியே டிப்டாப்பா நடிச்சாலும் கல்புக்குள்ள சில பாவம் இருக்கு. வளைஞ்சுங்களா, நமக்கு மட்டும் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. செய்து ஒரு ஆசையெல்லாம் இருக்கும். ரப்பே ஒரு சத்தார் என்ற பெருங்குணத்தால் எங்களை நீ மறைச்சு வச்சு மக்களுக்கு மத்தியில கண்ணியமா காட்டிட்டு இருக்கிற ரப்பே, நீ என் பாவங்களில் 1-2 வெளிப்படுத்தினால் எங்க அம்மா என்னை மகன்னு சொல்ல மாட்டாங்க, வெக்கப்படுவாங்க. எங்க வாப்பா என்னை பிள்ளைன்னு சொல்லி வெக்கப்படுவாங்க. என் பஞ்சாதி புருஷன்னு சொல்ல வெக்கப்பட்டு தலாக்கு வாங்கிட்டு போயிடுவான். என் பையன் என்னை வாப்பா அத்தான்னு சொல்ல வெக்கப்படுவான். அந்த மாதிரியான அசிங்கங்கள் இங்க இருந்தது என் வாழ்க்கை. ரப்பே நீ உன் சத்தார் என்ற குணத்தால் என்னை மறைச்சு வச்சிருக்க. என்னமோ நாங்க பெரிய தலை நிமிந்து நடக்கிறப்ப அதை வெளியே கொண்டு வர எவ்வளவு நேரம் ஆகும் அல்லாவுக்கு. இந்த மாதிரி தலை நின்று இருக்கு, தலை குஞ்சி நட. இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர் என்றால் அவர்கள் பூமியிலே தலை குனிந்து நடப்பார். யாரும் அவர்களை புகழ்ந்தால் அழுவார்கள். யாரும் அவங்களை புகழ்ந்தால் அழுவார். ஏன் யாரும் புகழ்ந்தா அழுவாங்க? நானும் அப்படி இல்லை, அவன் சொல்றான், நானும் அப்படி இல்லை. யாரும் புகழ்ந்தா மாலை போடுறாரு, எனக்கு போறாரு, கல்வில பெருமை தானங்க வரணும். புகழ்ந்தா அழுவாங்க. அல்லாஹ் சூஃபியாக்கு என் சேகனது எல்லாரும் அப்படியாக்கும், அவங்க மகான், அவங்க அவுலியா வந்துருக்குறாங்க, அவங்க நடந்தாலே அந்த ஊருக்கு பறக்கத்தை அப்படி அவங்க ஊரே புகழும். என் சேகனை என் சர்க்கார்ல தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கு. நூறு நேரமும் அப்படிதான். என்ன எதுக்கு அழுகுறாங்க அவங்க அப்படின்னா, என்ன பை, ஒரு முதலாளி இருக்கார், ஒரு கடை வச்சிருக்காரு. விளைஞ்சுங்களா, நம்ம அண்ணனே வச்சுக்கலேன். அண்ணன் என்ன கடை வச்சிருக்கீங்க? ஜவுளி கடை வச்சிருக்காரு. அண்ணன் கடையில் ரொம்ப நாளா திருட்டு போயிட்டு இருக்கு. டெய்லி ஒரு கைலி ஒரு சமம் ஏதாவது கலாம் போயிடும். காசு கல்லால் 200-300 குறையுது. யாரா திருடுறாங்க? டெய்லி 500-1000 காணாம போகுது. திருடு யாரா பார்த்து ரொம்ப நாளா திருடுறானேன்னு அண்ணன் ரொம்ப செக் பண்ணிட்டே இருக்காரு. கடைசியா ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பார்த்தா கையும் களவும் மாட்டிட்டான். இவங்க நம்பிக்கையா நினைச்சிட்டு இருந்த ஒரு பையன் தான் அந்த பையன், வேலைக்காரன் தான், ரொம்ப நாள் வேலைக்கு இருக்கிற பையன். வளைஞ்சுங்களா, என்ன பை? அந்த பையன் பேரு ஏதோ சொல்லுங்களேன், அப்துல் ரஹ்மான் வச்சு மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு கெஞ்சுறானே, நான் தான் செஞ்சேன் எல்லாத்தையும், எல்லா பாவமும் ஒரு நாளா திருட்டு போனச்சு அத்தனையும் நான் தான் திருட்டு. மன்னிச்சுங்கன்னு, வெளிப்படுத்திடாதீங்கன்னு, என்னை நீங்க கண்ணியமா வச்சிருக்கிறீங்க. எனக்கு உங்களுக்கு அடுத்த ஸ்டாண்ட், நீங்க ஊருக்கு போனா எல்லா காசு பணமும் எங்கிட்ட கொடுத்து பேங்க்கு போங்கிறீங்க. உங்களுக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட்ல வச்சு மேனேஜர் மாதிரி வச்சிருக்கிறீங்க. நீங்க என்னை கேவலப்படுத்திடாதீங்கன்னு எல்லாரும் காரி துப்புவான். 500 ரூபாய் வேலை செய்யறான் கடையில், அத்தனை பேரும் என்னை காரி துப்புவானும். என்னை வெளியில படுத்திடாதீங்கன்னு கெஞ்சறார். இவர் பெருந்தன்மை, பெரும் மனசு வச்சு, பெரிய மனசை வச்சு, நான் புள்ள குட்டிக்காரன்னு வேலையை விட்டு நீக்கிட்டீங்கன்னா நீங்க நல்லா சம்பளம் கொடுக்குறீங்க, சம்பளம் எங்க கொடுக்க மாட்டாங்க. 40,000-50,000 கொடுக்குறீங்க, வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க.
மனைவி மக்கள்லாம் கஷ்டப்படுவாங்கன்னு ஊர் மக்கள் அந்த உன் கடை விட்டு துரத்தி ஊர்ல வந்து 4 பேர் ஐயா அந்த கல்ல வேலை செஞ்சாலும் அப்துல்ரமா கையாடல் பண்ணி துரத்தி விட்டாங்க அப்படின்னு சொன்னா எந்த கல்லையும் வேலையும் கொடுக்க மாட்டான். ஊர்ல பொண்ணு கொடுக்க மாட்டான், இவன் பொண்ணுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், இவனுக்கு பொண்ணு பண்ண கொடுக்க மாட்டான், ஊரே காரி துப்புவான். அதனால இந்த மாதிரி மக்களுக்கு மத்தியில் கேவலப்படி கெஞ்சனா. இவங்க ரஃபீக்கான பெரிய மனசு பண்ணி நல்லதுட்டான், சரி விடு சொல்லப்பா யார்ட்டையும் சொல்ல விடு, நான் மன்னிச்சிட்டேன் விடு, இனிமேல் செய்யாத, இன்னும் 1 ரூபா காணாமலும் நான் பிடிப்பேன், நான் சரியா சரியா இவ்வளோ யார்ட்டையும் சொல்லல. அவங்க பிள்ளைங்கள்ட்டையும் சொல்லல, அவங்க மனைவிட்டையும் சொல்ல, அவங்க பிள்ளைங்கள்ட்டையும் சொல்லல, கடையில் வேலை செஞ்சு யார்கிட்டையுமே சொல்ல. அவங்களாச்சு அந்த அப்துல் ரஹ்மானாச்சும் வேறு யாருக்கும் வெளிப்படுத்தலை. விட்டாங்களா, சரி முடிஞ்சு. ஒரு 4 நாளைக்கு பின்னாடி இந்த ரஃபீக் என்ன இந்த அப்துல் ரஹ்மானை கூட்டி தெருவில் போகிறான். இவன் கடத்தலுக்கு போயிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு இவர் பார்த்துட்டா, சலாம் அலைக்கும் அண்ணன் 2 பேரும். அப்துல் ரஹ்மான் ரொம்ப நல்ல மனுஷன், ஞானம் ஏன் நீதினா அவர் தான் அப்படின்னு புகழ்றாரு. அவனுக்கு என்ன செய்யும், அவர் ஞானம் நீதி நேர்மைக்கு முன் உதாரணம் இனி உலகத்துல யார் தான், இந்த அப்துல் ரஹ்மான் தான் அப்படிங்கிறாரு. ரஃபீகரன் திரும்பி அப்துல் ரஹ்மான் பார்க்குறாரு. இவரு சொல்லுவாரு, ஐயோ ஆனா நானும் அப்படி சொல்ல, அவரு தான் சொல்றாரு அண்ணன். அவன் ரொம்ப புகழ்றான் வேற. அடாடாடாடா, இன்னைக்கு நீங்க மொத்த பல்லப்பட்டியில் அப்துல் ரஹ்மான் மாதிரி ஒரு சீதேவியோ ஒரு சிறந்த மனிதரே ஒழுக்கத்தில் முக்கியமானவரை நீங்க பார்க்கவே முடியாதுங்க அப்படின்னு அவரை நீங்க வேலைக்காரராக வச்சிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம்னா அழுதுட்டே உட்காந்துருக்காங்க. அவன் அழுகுறான். எதப்பா அவரு பார்க்கும்போது நானும் சொல்லலைன்னு அவங்க தான் சொல்றாங்க. ஒரு போன பின்னே அண்ணன் அண்ணன் நான் அப்படியே சொல்லவே இல்லை அண்ணன், நான் அப்படி நினைக்கவே இல்லைன்னு, நான் எப்படியாப்பட்டவன் உங்களுக்கே தெரியும், நான் அப்படி சொல்லலைன்னு அழுவனா இல்லையா? அவனை புகழ போல சந்தோஷம் வருமா, பயம் வருமா? இவனுக்கு பயம் வரும். ஏன்னா இவன் எவ்வளோ அயோக்கியன்னு இவனுக்கு தெரியும், ரப்புக்கு தெரியும், முதலாளிக்கு தெரியும். அப்ப நம்மளை பத்தி நமக்கு தெரியும், நம்ம எஜமானுக்கு தெரியும். தெரியாதா? நாம யாரு நமக்கு தெரியும், நம்மளை படைச்ச ரப்புக்கு தெரியும். ஊருக்கு மனைவிக்கு மறைச்சிடலாம், உங்க அத்தாவுக்கு மறைச்சிடலாம், அம்மாவுக்கு மறைச்சிடலாம், அல்லாவுக்கு மறைக்க முடியுமா? முடியாது. என் ரப்புக்கு தெரியும். இப்ப யாராவது புகழ்ந்தா சூஃபியாக்கள் அழுவாங்க, நானும் அப்படி சொல்ல ரப்பே, இந்த பையதான் அப்படி சொல்றான் ரப்பே, அந்த புகழுக்கு அறவே நான் தகுதி இல்லை ரப்பே. என் சேகரன் சொல்லுவாங்க, மேடையில எல்லாரும் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், அந்த மாதிரி இந்த மாதிரி ஆக்கும், ஒரு அவுலியா அலைஞ்சுங்களா எல்லாம் புகழ்வாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு அல்லாட அழுவேன் ரப்பே. அப்படி சொல்லவே நான் எப்படி விளங்குகிறேன் என்று சொன்னால், இந்த அனைத்து ஊர்களில் அத்தனை பேர்களிலும் ஆக கடையவன் நான் தான், ஆக கேவலமானவன் நான் தான். அந்த பையன் சொல்ற மாதிரி, முதலாளி நான் அப்படி புகழ சொல்லவே இல்லை. நான் எப்படி விளங்குகிறேன், உங்கள் கடையில் பணியாற்றக்கூடிய 500 பேர்களில் ஆக கெட்டவன் நான் தான், யாரும் கையாடலாம் பண்ணல, நான் தான் பண்ணேன் என்றுதான் என்னை விளங்குகிறேன். அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் தேவையில்லாம என்னை புகழ்றாங்க, அந்த புகழுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. இதுதான் சூஃபியாக்களுடைய நிலைமை. நீ அவங்களை புகழ சிரிச்சுட்டே உட்காந்து, அவங்க வாயால் சிரிப்பார்கள், கல்பு அழுதுகிட்டு இருக்கு. சூஃபியாக்கள் எப்படிங்க, மகான் அவுலியா மௌலானா மௌல்வி அல்லாமா ஆரிஃப் பில்லா அவர்களுக்கு இந்த மாலையை, இந்த மாலையை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. தக்பீர் அல்லாஹ் அக்பர். அவங்க கல்பு அழுதுகிட்டு இருக்கு, சிரிச்சுக்குவாங்க, வாயால சிரிச்சுக்குவாங்க, உள்ளுக்குள்ள அழுதுட்டு போறப்ப. நான் சொல்லவே இல்லை, நான் மாலை கேட்கவும் இல்லை, நான் போர்வை கேட்கவும் இல்லை, நான் அதை விரும்பவும் இல்லை. என் உள்ளத்துல எப்படி இருக்கணுமா ஒவ்வொரு மனுஷனும், இன்னைக்கு 800 கோடி மனிதர்கள் ஆக கடைநிலை மனுஷன் நான் தான். எல்லா இடத்துல அல்லாஹ் என்னை மன்னித்தால் அனைத்து சமூகத்தையும் மன்னிச்சிருவான். என் ஷேகநாயகம் கடைசி லைலத்துல் கத்ர்ல சுமாராக 1000 பேர்கள் உட்காந்துருந்தாங்க. லைலத்துல் கத்ர் அன்னைக்கு 1000 பேருக்கு சோறாக்கி போட்டு பயான் செய்யறது உலகத்துல நான் பார்த்து என் ஷேகநாயகம் தான். பேருங்க பார்த்தீங்க யாராச்சும் லைலத்துல் கத்ர் அன்னைக்கு தன்னை தேடி வரக்கூடிய 1000 முரீதுகளுக்கு சோறாக்கி 20-30 ஆடு எடுத்து சோறாக்கி போட்டு
ஜி அவ்வளோ பேருக்கும் பயான் செய்வாங்க. அந்த பயானில் ஒரு நாள் சொன்னார்கள், நீங்கள்லாம் சொல்லுங்க ஜி, அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவானா? அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான் நீங்க நினைக்கிறீங்களா நீங்கன்னு கேட்டான். என்ன சொல்றது? என்ன சொல்லுங்க பதில்? மன்னிச்சிருவான்னு சொல்ல முடியுமா? அதோட பேதம் என்ன இருக்கு? இல்லை மன்னிக்க மாட்டான்னு சொல்றதா? ஷேக நம்மள்ட்ட கேட்குறான், அல்லாஹ் என்னை மன்னிப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்கன்னு கேட்டான். நாங்களாம் அமைதியாக உட்கார்ந்தோம். ரெண்டு பேரும் சொல்ல முடியாது இல்லையாங்க. அப்ப எஜமா சொன்னாங்க, ஒன்று விளங்கிங்க, அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டானே ஆனால், என்னை மன்னிப்பானே ஆனால் உங்க அத்தனை பேரையும் எல்லாம் மன்னிச்சிருவோம். என்னை போன்ற மாபாவி தீபாவியை மன்னிப்பானே ஆனால் உங்களை மன்னிக்கிறது எவ்வளவு லேசு அல்லாஹ். அப்படின்னா உலகத்துல மகா எல்லாத்தையும் அதிகம் பாவம் செஞ்சான்னு அர்த்தமா? அந்தளவு அல்லாஹுடைய அச்சங்க உங்களுக்கு. அல்லாஹுடைய அச்சத்தில் நடுகிறாங்க. எல்லாரோட தாங்க தான் தாழ்மையா வணங்குறாங்க. அபூபக்கர் நாயகத்துடைய ஈமான் எப்படிப்பட்ட ஈமான்? எப்படிப்பட்ட ஈமான்? அபூபக்கர் நாயகத்துடைய ஈமான ஒரு தட்டுலையும் தள்ளி பாருங்க முகமது. அபூபக்கர் நாயகத்துடைய ஈமான ஒரு தட்டுலையும் இப்படி வாங்க பை. அபூபக்கர் நாயகத்துடைய ஈமான ஒரு தட்டுலையும் மொத்த முஃமின்களுடைய ஈமான ஒரு தட்டுலையும் வச்சு எடை போட்டால் அபூபக்கருடைய ஈமான் தான் மிகைத்து விடும் என்று சொன்னார். நபிமார்கள் அத்தனை பேருக்கு அடுத்தது மொத்த மனிதர்கள் ஆக மேலானவர்கள் யாருங்க? அபூபக்கர். அவ்வளோ பெரிய அபூபக்கர். அந்த அபூபக்கர் நாயகம் ரசூல்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு ஒரு துவா கற்றுக் கொடுங்களேன், எனக்கு ஒரு துவா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. அப்ப எஜமா சொன்னாங்க, ரப்பி இன்னி வலம்து நஃப்ஸி ظுல்மன் கஸீரா, யா அல்லாஹ் என் நஃப்ஸுக்கு நான் ரொம்ப அநீதி இழைத்துக் கொண்டேன், ஃபக்ஃபிர்லி, என்னை மன்னிப்பாயாக, ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா, உன்னை தவிர பாவங்களை மன்னிப்பவன் வேறு யாரும் இல்லை ரப்பே, என் எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரு அல்லாஹ் என்று துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. யாருக்கு? அபூபக்கர் நாயகம். நாம நம்மளை தூய்மையா நினைச்சு உட்காந்துருக்கோம். என்னவோ நம்மளை சொர்க்கத்துக்கு பட்டா போட்டு வாங்கிட்டு ரெடி வைக்கல வச்சிருக்க மாதிரி. ஏற்கனவே ரயில்வே டிக்கெட் புக் பண்ண கடைசி நேரத்தில் போவானோ ஜி, கரூர்லேருந்து ஒரு ட்ரெயின் கிளம்புது பை மெட்ராஸுக்கு, எது ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், டிக்கெட் எடுக்காது என்ன செய்வான், முன்கூட்டியே போய் இடம் போடணுங்க சார், முன்னாடியே போவோம். ஏற்கனவே டிக்கெட் எடுத்தவன் டிக்கெட் எடுத்தாச்சு, இத்தனாவது போட்டியில் இத்தனாவது நம்பர் சீட்டு நம்மளுக்கு, நான் கடைசி டைமில் போய் யாருனாலும் சரி நமக்கு தான் அந்த சீட்டு. அது மாதிரி ஏற்கனவே சொர்க்கத்தை ரிசர்வேஷன் பண்ணி உட்காந்துருக்க மாதிரி ஜாலியாக உட்காந்துருக்கு சூஃபியாக்கள். அப்படி சதா அல்லாஹ் முன்னால் அவர்கள் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருந்தார். சொல்ல வந்தேன், எது நம்மை விட்டு பிரிந்து போய் விடுமோ அதை ஏன் நேசம் வைக்கிறான்ட்டாங்க சூஃபியா. அதில் நேசம் வைக்காதே, அதன் பக்கம் சிந்தனை செலுத்தாதே. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்தவர்கள், கலிமாவை விளங்கியவர்களுக்கு கபரிலேயும் வஹ்ஷத்து கிடையாது, மஹ்ஷர்லேயும் வஹ்ஷத்து கிடையாது. அவர்களுக்கு கபரை விட்டு எழுந்திருக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிய வண்ணமாக எழுந்திருப்பார்கள், கலிமாவை முழங்கிய வண்ணமாக கபரை விட்டு வெளியே வருவார்கள். ஹதீஸ். தங்கள் முகத்திலே தலையிலே முடியிலே ஒட்டியிருக்கக்கூடிய மண்ணை தட்டிய வண்ணமாக கொஞ்சம் கூட கவலை இல்லாம கபர் விட்டு வெளியே வருவார். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன வண்ணமாக அவர் வெளியே வருவார்கள். அவர்கள் வாயிலிருந்து வரும் வாயத்தை அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன், எங்களை விட்டும் கவலைகளை எல்லாம் நீக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் எந்த நாவிலிருந்து அவர்கள் வார்த்தை வெளியே வரும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தகைய நல்லடியார்கள் அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.